சகஸ்ரநாமசதகம் தசகம் 7. 6ஆமத்த தசகத்தில் பரசுராமனோட அவதாரத்தை வரை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீராமருடைய அவதாரம், ராமாவதாரம். ஆദ്യം புக்கில் உள்ள அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை மட்டும் சொல்கிறேன், அப்புறம் அந்த கதையை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம டிவியில் பார்த்தது, பல ராமாயணத்தில் படித்தது, அந்த கதா காலக்ஷேபம் பண்ணப்பட்டவ சொல்கிறது எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அதுக்கெல்லாம் அல்லாமைக்கு ஒரிஜினலாக வால்மீகி ராமாயணம் என்னங்கிறது நமக்கு இதில் பார்க்கலாம். இதில் கூட அவர் சுவாமி திருநாள் அவருடைய இந்த கற்பனை அனுசரித்து அவர் எழுதியிருக்கார். ஆனால் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணத்தில் சில விஷயங்கள் உண்டு, அதை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லுவேன். அதனால் அது நமக்கு ஆദ്യം ஸ்லோகத்தினுடைய பார்த்து அந்த ஸ்லோகத்துக்கிட்ட வரப்பட்ட ஒரிஜினல் காரியங்கள் உண்டுனா அதை அப்போவே சொல்லுவேன். பாருங்க, 7ஆமத்த தசகம். யாஞ்சாபிஸ்துவம் கலு திபஷதாம் ராவணோபத்ருதானாம் புத்ரீயேஷ்ட்யா பலவிலசிதம் மானவே தேவவம்சே ஜாதோ ராமோ தசரத நிருபா லக்ஷ்மணேனானுஜேன பிராத்ராயுக்தோ வரத பரதேநாத சத்ருக்னநாம்னா. ராவணனால் உபதிரவிக்கப்பட்ட தேவன்மாருடைய அபியர்த்தனை கேட்டு புத்திரகாமேஷ்டியோட பலமாக மானவ வம்சத்தில் தசரத ராஜாவுக்கு ராமன்கிற புத்திரனாக நீங்கள் அவதரிச்சேள். ஒரு ஸ்லோகத்தில் ராமாவதாரத்தை கொண்டு வந்தாச்சு. லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னங்கிற சகோதரன்மாரோடு கூடி நீங்கள் விராஜிச்சேள் அப்படின்னு போட்டு. இந்த ராவணன் யாரு அப்படின்னா, சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ண போக, இந்த கதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உன்னோட ரிப்பீட் பண்ணுறேன். மகாலட்சுமி உள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் தரிசனம் கிடையாது, எல்லாரும் பரவாயில்லாம் தடுத்து நிறுத்துறா ஜெயவிஜயன்மார் துவாரபாலகர்கள். பகவானுடைய காவல்காராங்கிற அகந்தையில் எங்களை தடுத்து நிறுத்துகிற காரணத்தினால பகவானை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க கடவுன்னு சாபம் கொடுக்குறா சனகாதி முனிவர்கள். பகவானே வரார், என்னுடைய ஆக்கையினால்தான் அவா செய்தா, சாப மோட்சத்துக்காக வழி சொல்லணும்னு கேட்க 2 ஆப்ஷன். ஒன்று, பகவானுடைய பக்தனாக அநேக ஜென்மம் எடுத்து மறுபடியும் வைகுண்டத்தை அடையலாம், இல்லைன்னா விரோதியாக 3 ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சனகாதி முனிவர்கள் சொல்ல, விரோதியானாலும் பரவாயில்ல 3 ஜென்மத்தில் வந்துடலாமே, நான் அதிக நாள் பகவானை பிரிஞ்சிருக்க முடியாது ஜெயவிஜயன்மாரால் இல்லையா. இந்த காரணத்தினால விரோதியாக எடுத்த ஜென்மம் தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு முதல் ஜென்மம், வராக அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் அவளுக்கு மோட்சம். ராவணன் கும்பகர்ணன் 2வது ஜென்மம், அதில் ராமச்சந்திரமூர்த்தியால் அவளுக்கு மோட்சம். 3வது சிசுபாலன் தந்த பக்தரன் கிருஷ்ணாவதாரத்தில் மோட்சம். அப்படி ராவனுடைய உபதிரம் தாங்க முடியாமல் எல்லாரும் போய் பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுறா. ஏன்னா ஒரு மனுஷனை தவிர ஆராலும் மதிக்கப்படாதுன்னு வரம் வாங்கிட்டான் ராவணன். அதனால பகவான் சொல்லுவர், இதுதான் சரியான சமயம், நான் மனுஷனாக அவதரிக்க போகிறேன், மற்ற விஷயங்களை நீ ஏற்பாடு பண்ணேன்னு பிரம்மதேவனுக்கு அவர் பொறுப்பை கொடுத்துட்டு பகவான் அவதரிக்க வந்துடுறார். அந்த சாக்ஷாத் ராமன் நாராயணன் ராமனாகவும், அந்த ஆதிசேஷர் லக்ஷ்மணனாகவும், சங்கு சக்கரர்கள் பரத சத்ருக்கனாகவும் அவதரித்ததாக கதை. இதில் பாயச விபஜனம்னு ஒரு கட்டம் வரும். அதில் நம்ம கேட்ட மாதிரி அல்ல பாயச விபஜனம். அந்த தேவதை வந்து சொல்கிறது, இது தேவலோகத்தில் உண்டாக்கின விசேஷமான பாயசம், இது வேண்ட போல விநியோகம் பண்ணுன்னு சொல்லி தான் தசரதன் கிட்ட கொடுக்குறது. அதனால தசரதன் என்ன பண்ணார்னா, அந்த பாயசத்தினுடைய நேர் பகுதி 50% ஆஃப் தி டோட்டல் குவான்டிட்டி கௌசல்யக்கு கொடுக்குறார். பாக்கி உள்ள 50%ஓடு 50, தட் இஸ் 25% ஆஃப் தி டோட்டல் குவான்டிட்டி. மொத்தத்தினுடைய பகுதி கொடுத்தாச்சு, பாக்கி பகுதியுடைய பகுதி அதை சுமித்திரைக்கு கொடுக்குறார். பாக்கி 1/4 பாகம் தானே மிச்சம், அதை பாதியாக்கி அரைக்கால் ஆக்கி கைகைக்கும் சுமித்திரைக்கும் கொடுத்தார். இப்படித்தான் பாயசோபஜனம் நடந்ததே ஒழிய கௌசல்யம் கைகைக்கு மாத்திரம் கொடுத்தார். அப்போ சுமித்திரை வந்தவொடனே இவள் கிடச்சதில் பகுதி அவளுக்கு கொடுத்தா, அதனால 2 குழந்தை பிறந்தது சொல்லி ஒரு இவாளுக்கு கற்பனை ஒரு கதையை உண்டாக்கி விட்டுருக்கா. அது அபத்தமான காரியம். ஏன்னா சாக்ஷாத் நாராயணனே புத்திரனாக வர அளவுக்கு பாக்கியம் செய்த ஒருத்தர் தசரதன். அப்படி இருக்கும்போது அவர் 3 மனைவிகளை வச்சு யாகம் பண்ணி 2 பேருக்கு மட்டும் பாயசம் கொடுத்தாருன்னா ஓரவஞ்சனை காணிச்சார்னு அர்த்தம், பார்ஷியாலிட்டி காணிச்சார்னு அர்த்தம். தசரதனை டீகலரைஸ் பண்ணுறதாக்க இந்த புதிய ராமாயணங்கள். ஒரிஜினல் ராமாயணத்தில் அது கிடையாது. என்ன பாயசத்தை கொடுத்துட்டு நீ உங்கள் மனைவிக்கு கொடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அந்த தேவதை, வேண்ட போல விநியோகம் பண்ணுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த பாயச விபஜனத்தில் காரியம் இருக்குது, தாற்பயம். அதான் சாக்ஷாத் அந்த 50% சாக்ஷாத் நாராயணன் ராமனாக அவதரிக்கிறார். பாக்கி பகுதியோட பகுதி 1/4 பாகம் லக்ஷ்மணன். ஏன்னா பகவான் பகவத் தாசன் ராம லக்ஷ்மணா சேர்ந்துதான் இருப்பான். ஆதிசேஷன்
நாராயணன் அர்த்தம். மற்ற சங்கு சக்கரம் அது சேர்ந்து தான் இருக்கும். அதுதான் அந்த கடைசி கால் பாகத்தை பகுதியாக்கி கைகேயிக்கும் சுமித்திரைக்கும் கொடுத்தார்னு அர்த்தம். இப்படி 4 குழந்தைகள் அவதரிச்சு, ஒரு குழந்தைக்காக யாகம் பண்ண 4 குழந்தைகள் அவதரிச்ச சந்தோஷம். அந்த 4 குழந்தைகளும் பாடசாலையில் போய் அவள் வித்தியெல்லாம் முடிச்சு வரா. வந்த உடனே படித்த முடிஞ்சாச்சுன்னா அடுத்த கல்யாணம் தானே பார்க்கணும். அப்படி அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. எப்படி பண்ணாராம்? திருத்வா சாபம் சகஜ சகித பாலயன் கௌஷிகீயம் யஜ்ஞம் மாரி சமுக சுமுகா ராட்சசேபிய பரம் துவம் கிருத்வா கல்யாம் சரணரஜசாம் கௌதமஸ்யேஷ பத்னீம் வித்வா சைவம் தனுரததா லப்தவாம்ச்சாபி சீதாம். ஒரு ஸ்லோகத்தில் சீதா கல்யாணம் வரை கொண்டு வந்தாச்சு சுவாமி திருநாள். அப்படியே வித்யா முடிச்சு வரார். வந்த உடனே விஸ்வாமித்திர மகர்ஷி வந்து யாகரசம் சொன்னதுக்காக எனக்கு 2 ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பணும்னு கேட்க, ஆத்தியம் தசரதன் மறுக்கிறார். சின்ன குழந்தை, 16 வயசு கூட ஆகலை. 1 வருஷ சகஸ்திராணின்னு போடுற, 16 வருஷ சகஸ்திராணின்னு போடுறாரு. அதில் 16 வயசு கூட ஆகலே, எப்படி யுத்தம் பண்ணுவன்கிறத அதெல்லாம் முடியாது, தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வசிஷ்டர் சொல்லுவர், ராமனுடைய நன்மைக்காகத்தான் வந்திருக்கார், அல்லாமல் விஸ்வாமித்திர மகர்ஷியால் ராட்சசால வதம் பண்ண முடியாததல்ல, ராமனுக்கு ஏதோ நன்மை வரப்போகிறது தசரதா அனுப்புன்னு சொல்ல, வசிஷ்டருடைய வாக்குக்கு மதிப்பு கொடுத்து ராமனுக்கு நன்மைன்னு தெரிஞ்ச உடனே விஸ்வாமித்திரர் கூட அனுப்புகிறார் ராமன் லக்ஷ்மண ஆலயம். அவள் போய் அங்கே மாரீச்சன் மற்ற ராட்சசன்மாரை எல்லாம் வதம் பண்ணி கௌதம பத்னியான அகல்யக்கு மோட்சத்தை கொடுத்து சிவதனுசை பஞ்சிச்சு அந்த சீதையை கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நிறைய விஷயங்கள் இதுக்கு நடுவில் உண்டு. நமக்கு அதை பார்த்துட்டு போவோம். ஏன்னா ராமாயணம் என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ண வாழ்க்கை ஃபுல்லாக நான் சொல்லிட்டு உண்டு, கேட்டிருப்பேன். அல்லாத வாழ்க்காக சொல்கிறேன். இதில் அகல்யே கல்லா போகிறதுக்கு பகவான் சபிச்சார் கௌதமன். அதனால ராமர் சவிட்டின உடனே கல் பொண்ணா எடுத்து அப்படின்னு இவ ஒரு கதையை சொல்கிறான். அகல்யங்கிற குருபத்ரி, கல் ரூபத்தில் இருந்தாலும் அது குருபத்ரி இல்லவா, அதை போய் பகவான் சவிட்டு வரா. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், அகல்யை இந்த ஆத்தியம் கதையை சொல்கிறேன், அப்புறம் அதோட தத்துவத்தை பார்ப்போம். அப்போ நமக்கு மனசிலாங்க காரியங்கள். கௌதம பத்னி அகல்யை இந்திரனுடைய அழகில் மோகிச்சு இந்திரனை மனசால நினைக்கிறான். அகல்யுடைய அழகில் மோகிச்ச இந்திரனும் ஒரு நாளை கௌதம முனியோட வேஷத்தில் வந்து அகல்யை பிராபிக்கிறான். அது எப்படி வந்தார்னா, ஒரு கோழியோட ரூபத்தில் வந்து ஆத்தியம் கோழி கூக பொழுது விடிஞ்சாச்சு சொல்லி தன்னுடைய பிரபாத கர்மங்களுக்காக கௌதம மகர்ஷி ஆசிரமத்தை விட்டு வெளியில் போகிறார். வெளியில் போய் நதிக்கரையில் போனோன்னு தான் அவருக்கு தெரியறது, இது வந்து பொழுது விடியிலேயே ராத்திரி அர்த்தராத்திரி இல்லவா அப்படின்னு அவருக்கு புரிஞ்சாச்சு. ஞான திருஷ்டியில் தெரியறது. ஓடி வரார். அவர் வர்றதாரு தெரிஞ்ச உடனே அகல்ய வந்து இந்திரனை சொல்கிறார், நீ எப்படியா இங்கேருந்து ரிஷப்பட்டு ஓடி போயிடு, நம்மளை கண்டா 2 பேரும் பஸ்மம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்ல, அகல்யக்கு தெரிஞ்சுதான் அந்த காரியம் நடந்ததுங்கிறது தான் ஒரிஜினல் ராமாயணம். அப்படிப்பட்ட அகல்ய எப்படி பதிவிரதை சொல்லலாம்ங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரும். அதுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். உடனே ஒரு பூனைக்குட்டியோட ரூபத்தில் அவர் வெளியில் வரார் இந்திரன். இவருக்கு கோபம் வருது. இந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறார் கௌதம மகர்ஷி. அகல்யக்கு நீ இப்படி தெற்றான ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு துணிஞ்ச காரணத்தினால நீ அதிர்ஷ்யா போவாய் அப்படின்னு தான் சபிச்சார். இன்விசிபிள் அப்படின்னு தான் அர்த்தமே ஒழிய கல்லா போவாய்ன்னெல்லாம் அவர் சபிக்கலை. அப்போ பிரார்த்தனை பண்ணுறா, நான் பண்ண தப்பு தான், ஆனால் எனக்கு என்னை மன்னிச்சு எனக்கு சாப மோட்சம் தரணும் அப்படின்னு கேட்க, கௌதம பத்னி அல்லவா அவருக்கு கொடுக்கிறார். பகவானுடைய அவதாரம் ராமாவதாரத்தில் அவருடைய பாத தூளி இந்த பூமியில் படும்போது உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கௌதமர் தபஸுக்கு போயிடுறார். இந்திரனுக்கு சாபத்தை கொடுக்கிறார். நீ எதை மோகிச்சு வந்தியோ அதே உன் சரீரம் முழுவன் ஆகட்டும்னாக்க சாபம். அதான் இந்திரனுக்கு சரீரம் முழுவன் ஸ்திரீ யோனியாக மாறிடுறது. பார்க்குறவாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்திரன் பிரார்த்தனை பண்ண, கண்களாக தெரியட்டும் அப்படின்றது தான் இந்திரன் கண்ணுன்னு சொன்ன கோலமெல்லாம் போடுவேளே, இதாக்கு ஒரிஜினல் கதை. வால்மீகி ராமாயணம் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் அதாக்கும். அவனுக்கு சுஜித்துவம் கிடைக்கிறதுக்கு இந்திரன் வந்து அந்த கதையில் நமக்கு தெரியும், அது வேறு விஷயம். வர வேண்டியது
பகவான் கல்லை சவிட்டு அகல்யக்கு மோட்சம் கொடுத்தாருங்கிறது அபத்தமான ராமாயணம். பாத தூளை சம்சிட்டு அதில் தான் அகல்யை திரும்பி வரா. ஏன்னா அங்கே மிதிலையில் போய் வந்த உடனே இவருடைய பையன் கேட்குறார், எங்கள் அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தலான்னு கேட்குறாரு. அந்த காரணத்தினால அப்போ என்ன வாக்கும், கௌதம மகர்ஷி இருக்கும்போது இந்திரன் கௌதமனுடைய வேஷத்தில் வந்ததுனால அகல்யை தெரியாமைக்கு அவருக்கு வசிஞ்சு கொடுத்தாங்கிறதெல்லாம் இவா உண்டாக்கின ஒரு கதகளாக்கம். ஏன்னா எல்லா மனுஷனுக்குமே அவனோட உடம்புல ஒரு ஸ்மெல் இருக்கும். அது திருச்சி டைடன்ஷன் பண்ண முடியாதவ யாருமே கிடையாது. அது மாதிரி கௌதம பத்னியான அகல்யக்கு வந்திருக்கிறது கௌதமனா இந்திரனாங்கிறது தெரியாமலா இருக்கும். இந்திரங்கிறது தெரிஞ்சுதான் அவளுக்கு வசப்பட்டாளே ஒழிய கௌதமன் நினைச்சுண்டு வசப்படலாம் இல்லை. அப்படி இருந்தும் எப்படி பதிவிரதா இதில் அவளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம இது ஒரு ஸ்திரீ, இந்திரன் ஒரு புருஷன், கௌதமன் புருஷன் எடுத்துனதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இதெல்லாம் தத்துவங்கள். ஹல்லு தான் உரைச்ச மனசு, திருடமான மனசு. கௌதமன்னு சொன்னால் அந்த உரைச்ச மனசோட எல்லா காரியங்களும் செய்யறதுக்கப்பட்டவன் கௌதமன். அந்த கௌதமனுடைய சக்தி தான் அகல்யை. அந்த உரைச்ச மனசு கொஞ்சம் சஞ்சல திட்டமாகி இந்திரியங்களுக்கு அடிமைப்படுறது. அந்த இந்திரியங்களுடைய தேவதையைத்தான் இந்திரன் அப்படின்னு சொல்றது. அப்படி இந்திரிய தேவர்கள் அற்படும் போது என்ன ஆகுன்னா, நீ அதிர்ஷ்டியா போவாய், சத்தியமான வஸ்துன்னு உன் தெரியாம போகட்டும் அப்படின்னு தான் சாபம். அந்த சாபத்தில் இந்த மோட்சம் எப்போ கிடைக்கும்? பகவத் அனுகிரகத்தினால தான் கிடைக்கும். அதனாலதான் ராமச்சந்திரனுடைய பாததூளை பட்டுனா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாரே ஒழிய, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்திரீ புருஷ பந்தம் அல்ல அகல்யையும் இந்திரனும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பதிவிரதா ரத்னங்கள் அகல்யக்கு பேர். திரௌபதிக்கு 5 பர்த்தா, அவளையும் திரௌபதி பாதிவிரதைன்னு தான் சொல்றோம். அது 5 மனுஷா கிடையாது. ஒரு மனுஷனுடைய 5 குணங்கள் பஞ்சபாண்டவா. எல்லா குணமும் செயல்படுறதுக்கு ஒரு சக்தி தானே வேணும் இல்லையா? ஃபேன் கறங்கினாலும் சரி, ஏசி ஒர்க் பண்ணாலும் சரி, இப்போ நம்ம பேசுகிறோமே இந்த டிவைஸில், எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கப்பட்ட சக்தி என்னது? எலக்ட்ரிசிட்டி. அதுதான் பாஞ்சாலி. பஞ்சபாண்டவருடைய சக்தி தான் பாஞ்சாலி தான். இவருக்கு ஒரு மனைவியினை கதையாக சொன்னாலே ஒழிய இதில் தத்துவபரமான காரியங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த காரணத்தினால கௌதம பத்னியை வச்சு இவர் போய் தனுர்பங்கம் பண்ணி அந்த சீதாதேவியை கல்யாணம் பண்ணிட்டார். எதுக்காக இப்படி ஒரு காரியம் ஜனங்கள் வைக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த சிவதனுசு மஞ்சுஷான்னு அந்த பெட்டிக்கு பேர். அந்த பெட்டியில் வச்சு 5000 பேர் வந்தால் தான் அந்த பெட்டியை நகர்த்த முடியும். அப்படிப்பட்ட அந்த மஞ்சுஷாங்கிற பெட்டியில் 5000 பேரை நகர்த்த வேண்டிய அந்த பெட்டியில் தன்னுடைய சிவதனுசை வச்சிருக்கார் ஜனகன். சீதாதேவி குழந்தையா இருக்கும்போது குட்டிகளோடு அவள் பந்து விளையாடின்னு இருக்கா. இந்த பந்து உருண்டு அந்த பெட்டிக்கு அடியில் போயிடும். நாம சாதாரண பெட்டியெல்லாம் வைக்கும் போது 4 காலை வச்சு தூக்கி தானே வைப்போம் இல்லையா, அடியில் துடைக்கிறதுக்கெல்லாம் சௌரியமா. பந்து உருண்டு போயிடுது. திடீர்னு பந்து எடுக்க வரா பாவனா, ஜனகன் சொல்றா அது எடுக்க முடியாதுமா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. இல்லை, எனக்கு அந்த பந்து வேணும். 5000 பேர் வந்து நகர்த்தினா தானே முடியும், அது எப்படி எடுக்கிறது, வேற எவ்வளவோ பந்து தரேன்னார். இந்த பந்து எனக்கு வேணும் நிர்பந்தம் பிடிக்கிறா. 5000 பேர் வந்தா தான் முடியும்னு கேட்டா உடனே இதுதான் பிரச்சனையா, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுண்டு வரலால் அப்படி அந்த பெட்டியை தூக்கினா அந்த பந்து எடுத்துன்னு போயிட்டான். ஜனகன் பார்க்கிறார், வெறும் சுண்டு வரலால 5000 பேர் நகர்த்த வேண்டிய பெட்டி அவள் ஈஸியா தூக்கினான்னா இவ் சாதாரண ஆள் அல்ல, அதனால வீரசுக்கான்னு பேர். அதனால இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புருஷனை பார்க்கணுமானா இந்த தனுச பங்கம் பண்றவனா இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சதுதான் அந்த சிவதனுச பங்கம் மங்கனங்கிற ஒரு போட்டி அதில் வந்தது தாத்பரியம். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு, ஒரிஜினல் ராமாயணத்தில் இருக்கு. இதெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி வந்தார், அந்த தனுபங்கம் பண்ணார், பண்ணி சீதாதேவியை கல்யாணமாகி போக அந்த லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் ஜனக மகாராஜாவுக்கு 2 பொண்கள், அவருடைய தம்பிக்கு 2 பொண்கள், அப்படி 4 குழந்தைகளுக்கும் கல்யாணமாகி சௌக்கியமா ஊர் வந்து சேர்ந்தா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். வரும்போது என்னாச்சு? மத்தியே மார்காகத பிருகுபதிம் தேவஜித்வாதிருஷ்டம் பூயோ கத்வா பரமநகரீம் ஸ்வாமயோத்யாம் வசம்த்வம் கைகேயீ வாக்பிரமித மனசோ ஹந்த தாதஸ்ய வாசா த்யக்த்வா ராஜ்யம் விபினமகமோ துக்கிதாசேஷலோகः. துக்கிதாசேஷலோகः, லோகத்தில் உள்ள ஜனங்கள் பூரா துக்கப்பட்டா அப்படிங்கிறார்.
அப்படி சீதா பரிணயமாய் அயோத்திக்கு திரும்புற சமயத்தில் மார்க்க மத்தியத்தில் பார்கவன் வரார். பரசுராமனுக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கும் தம்பில் வாக்குவாதம் வந்து யுத்தம் நடக்கிறது. ரெண்டும் ஒரு அவதாரம் தானே. எதுக்காக இந்த வாக்குவாதம் யுத்தம்னா ராவண வதத்துக்காகத்தானே இந்த ராமாவதாரம் இல்லையா. அந்த பார்கவன் அந்த தனுஷை இவருக்கு கொடுக்கணும், அதுதான் தாத்பரியம். கொடுத்துட்டு அவருடைய அவதாரம் அதோட தீர்ந்தது. அப்படி அவருடைய அம்சம் இந்த ராமனோட சேரணுங்கிறது தான் தாத்பரியம். அப்படி பார்கவனை யுத்தத்தில் தோல்பிச்சு அயோத்தியில் எத்தினார். அப்படி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும்போது கல்யாணம் ஆயாச்சு. கொஞ்ச நாளைக்கு சௌக்கியமாக இருந்தா. அடுத்த போல் என்னன்னா க்ஷத்ரிய தர்மம் அனுசரித்து யுவராஜ பட்டாபிஷேகம் நடத்தணும். சாதாரணமாக ஒரு கம்பெனி எம்டின்னா பையன் பெரியவனானா அவனை பிஸ்னஸில் கொண்டு வருவார் இல்லையா. அதே மாதிரி க்ஷத்ரிய தர்மம் அனுசரித்து யுவராஜ பட்டாபிஷேகம் நடத்தி அவனை ராஜ்ய பொறுப்பு அவனை கொண்டு பார்க்க வச்சு அவன் நல்ல ரீதியில் ஒரு ராஜாவாக இருக்கான்ங்கிறத ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு இந்த மகாராஜா ராஜ்ய பொறுப்பை பூரா அந்த பையனுக்கு தன்னுடைய மகன்கிட்ட ஏற்பிச்சுட்டு இவர் காட்டில் தபசுக்கு போயிடுவார், ராணியும் போயிடுவார். அதோடு அந்த ராஜா ராணியுடைய கதை அப்படியே போயிடும். இது க்ஷத்ரிய தர்மம். அப்படி யுவராஜ பட்டாபிஷேகம் மட்டும் நடந்ததுன்னா ராமாயணம் அதோட ஃபுல் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. இந்த ராமாயணம் தொடர்ந்து நடக்கணுமே. எதுக்காக இந்த ராமாவதாரம்? நேரத்தை சொன்னோமே, ராவணவதம். யார் இந்த ராவணன்னா அந்த ஜெயவிஜயாளுடைய மறுபிறவி. அப்படி ஜெயவிஜயாளு மோட்சம் கிடைக்கணுமான ராவணவதம் நடக்கணும். ராவணவதம் நடக்கணும்னா ராமர் காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போனோம்னா பட்டாபிஷேகம் விக்னமாகணும். பட்டாபிஷேகம் பண்ணால் அவர் ராஜ்யத்தில் தானே இருக்க முடியும். இந்த காரணத்தினால கைகே தூண்டுப்பட்டு கைகேயி வாக் பிரமித மனசோ ஹந்த தாதஸ்ய வாச்சா, கைகேயினால தூண்டப்பட்டு மந்திரையால தூண்டப்பட்டு கைகே 2 வரம் கேட்க ஒரு வரத்தினால ராமச்சந்திரமூர்த்திக்கு வனவாசமும் பரதனுக்கு பட்டாபிஷேகமும் வேணும்னு கைகே கேட்டதாக வால்மீகி ராமாயணம். அப்படி வேற வழி இல்லை. எப்படி என்னத்தினாலும் இந்த வரம் அப்படின்னு கேட்டா, தேவாசுர யுத்தம் நடக்கும்போது இந்திரனால அசுரால வெள்ளமடியலை பல வருஷங்கள் யுத்தம் நடக்கிறது. கடைசியில் நிவர்த்தி இல்லாமல் வந்தவனா அயோத்தியுடைய ராஜாவான நிமி சக்கரவர்த்தி, அதான் தசரனுடைய ஒரிஜினல் நேம். இந்த நிமிங்கிற சக்கரவர்த்தியை சகாயத்தை கூப்பிட 10 திக்கிலே ரதத்தை ஓட்டி இந்திரலோகத்தை வென்று தேவேந்திரனை கொடுத்ததுனால தான் அவருக்கு தசரதன்னே பேர் வந்தது. அது வரைக்கும் அவருக்கு நிமின்னு தான் பேர். சில புக்கில் நேமின்னு போட்டிருப்பேன், வித்தியாசம் இருக்குது. 2 ஒன்று தான். 10 திக்குன்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு இல்லையா. ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த்து. பின்ன சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, அந்த தெற்கு கிழக்கு, தெற்கு படிஞ்சாறு, வடக்கு படிஞ்சாறு, வடக்கு கிழக்கு, 4 மூலைகள். ஊர்துவலோகம், அதோலோகம். இப்படி 10 வழி தான் உண்டு ஒரு முறையில் வரத்துக்கு. இந்த 10 திக்கில் திதம் ஓட்டினா தசரதன்னு பேர் வந்தது. அப்படி யுத்தம் பண்ணுற சமயத்தில் எதிராளிகளால் தாக்கப்பட்ட தசரதன் அன்கான்சியஸாக மோகால்சியப்பட்டு பிரக்ஞையற்றி கீழே விடுறான். அந்த சமயத்தில் அவரோட உசிரை காப்பாற்றி கைகேயி காப்பாற்றி ரட்சிச்சா, மறுபடியும் யுத்தத்துக்கு தயாராக்கினா. இதுதான் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணமே ஒழிய இவ சொல்கிற மாதிரி தேர்ச்சக்கரம் உருண்டு போச்சு அப்படி சுண்டு வரல வச்சு கைகை பிடிச்சாலாம் அந்த சந்தோஷத்துக்காக இவர் இருக்கார வரம் கொடுத்தாருங்கிறதெல்லாம் இவா உண்டாக்கின கள்ளக்கதைகள். நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்தி பாருங்க. ஒரு தேர் சக்கரம் அதோட அச்சாணினா இவ்வளவு நிலத்தில் உருக்கிற ஒரு துண்டு இருக்கும். அதுக்கு பதில் ஒரு சுண்டு வரல வச்சா நிற்குமா? அது விரல்லே அந்த போகும். வால்மீகி சொல்லாததெல்லாம் இவ சொல்கிறான். பாக்ஸிங் பார்க்குறோம் இல்லையா, அடிபட்டு வரும்போது அந்த மவுத் கார்டெல்லாம் எடுத்து ஐஸ் எல்லாம் வச்சு அவனை ரெடி பண்ணி அடுத்த அடி விடுறது தண்டனை 2ஆமത്തെ ரவுண்ட் அடிக்க பெல் அடிக்கிறது அவன் தள்ளி விடுறாளே. இதுதான் கைகையும் செய்தான். தேர் சக்கரம மிளகலை கைகை சுண்டு வரலும் வைக்கலை. இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாமல் கலிகாலத்தில் அவா இஷ்டத்துக்கு பலரும் உண்டாக்கின ஒரு ராமாயணம். நம்பவே செய்யாது. இதுதான் ஒரிஜினல் ராமாயணம். அந்த சமயத்தில் சந்தோஷப்பட்டு தன் உயிரை காப்பாற்றினாலே சொல்லி 2 வரம் கொடுக்குறாங்க. பாக்கி எல்லாம் கரெக்டு தான். வரம் கொடுத்தாச்சு, வேற வழி இல்லை. மனசில்லா மனசோட வரம் கொடுக்க அந்த வரத்தினால என்னாச்சு? தியக்த்வா ராஜ்யம் விபன மகமோ துக்கிதா சேஷலோகா. ராஜ்யபரணத்தை பரதனுக்கு கொடுக்கட்டும் சொல்லிட்டு சீதையனுடைய லக்ஷ்மணனுடையும் அவர் வனவாசம் போனார் பகவான். எப்படி சகல லோகத்தையும் துக்கத்தில் ஆக்கி அத்தனை பேரும் வருத்தப்படுறார். ஏன்னா விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு அப்படியே தோரணம் எல்லாம் கட்டி அழகா இருக்கும்போதாக்கும் ராத்திரி ராமானம் இந்த தீர்மானம் மாறுறது, கைகை வரம் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை ஆறுது. வேற வழி இல்லை. அப்பாவுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு
ராமனை கூட்டின்னு வந்து காட்டுக்கு போன்னு சொல்லறதுக்கு கூட அவரால் முடியலை. அதுவும் கைகை தான் சொல்கிறான், அப்பாவால் பேச முடியாது, அவருடைய ஆக்கிரகம் இதாக்கும், நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கோன்னு சொல்லறத சந்தோஷமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரமூர்த்தி போகிறாருன்னா அவர் அவதரித்ததே அதுக்குத்தானே, அவருக்கு தெரியாதத விஷயம். இதில் விஷயம் என்னன்னா அந்த தேர் சக்கரம்ங்கிறது வால்மீகி ராமாயணத்துல கிடையாதுங்கிறத எம்பசிஸ் பண்ணாதுதான் என்னுடைய உத்தேசம். இப்படி அயோத்தியா ஜனங்களை முழுவன் துக்கத்தில் ஆக்கிண்டு சகல லோகங்களும் யுத்த துக்கத்தில் ஆச்சுனாக்குன்னு சொல்றது. விபனம் விபினம் அகமோ, விபினம்னா காட்டுக்கு எப்படி கமிச்சாராம், துக்கிதா அசேஷ லோகா, எல்லா லோகங்களும் அத்தனை லோகங்களோட 14 லோகங்கள் 14 லோகத்தையும் துக்கத்தில் ஆழ்த்திண்டு பகவான் காட்டுக்கு போனேள் அப்படின்னு சொல்றார் பத்மநாபனை பார்த்து. எப்படி போனார்? கத்வாரண்யம் சகதயிதயா சாத சௌமித்ரிணாத்வம் கங்காம் தீர்த்வா சசுகமவதச்சித்ரகூடாக்கிய சைலே தத்ர ஸ்ருத்வா பரதவதனா தாத்ருமிருத்யும் விஷண்ணஹ தஸ்மை பிராதா வரததரணீம் பாதுகாம் சாத்மனஸ்துவம். ஏரா பிரபோ, நீங்கள் பத்னியோடும் லக்ஷ்மணனோடும் காட்டில் போன சமயத்தில் கங்கா நதி தரணம் செய்து சித்திரகூட பர்வதத்தை சுகமாக வசிச்சேள். அந்த சமயத்தில் தசரதனுக்கு தேக விநியோகம் நடக்கிறது. பரதனும் சத்ருக்னனும் கேகே நாட்டுக்கு தன்னுடைய தாத்தாவோட வீட்டுக்கு போக அவரை ஆள் அனுப்பி வரவழைக்கிறா. அப்பா காலமாயிடுச்சு கர்மம் பண்ணணும்னு சொல்லும்போது பரதன் கேட்குறான், நான் எப்படி கர்மம் பண்ண முடியும், மூத்தவனுக்கு இல்லையா அதிகாரம் இருக்கும்போது. அப்போ தான் பரதனுக்கு விஷயமே தெரியும். கோபப்படுறான். வசிஷ்டர் சொல்லுவார், இப்போ கோபப்பட வேண்டிய நேரம் அல்ல, மகாராஜாவுக்கு அந்த கர்மம் பண்ணணும்னு சொல்ல எல்லாருடைய நிர்பந்தத்துக்கும் வழங்கி பரதன் தசரதனுக்கு கர்மம் எல்லாம் பண்ணி முடிச்சு கைகையை பார்த்து சொல்கிறார், எந்த ஒரு உத்தேசத்தில் நீ வரங்கேட்டியோ அந்த உத்தேசம் நடக்காது. நியாயமாக தம்மைன்னு கூட பார்க்காம நீ செய்ததுக்கு உன்னை வதம் பண்ணணும், அதாக்கும் செய்ய வேண்டியது. ஆனால் சிக்ஷை விதிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, நாட்டுக்கு அதிகாரி ராமன் அல்லவா, என்ன கேட்காம எப்படி நீ சிக்ஷை விதிக்கலான்னு கேட்டால் எனக்கு பதில், அந்த காரணத்தினால உன்னை சும்மா விடுறேன், ஆனால் நீ நினைச்சது நடக்காது, ராஜ்யம் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர இப்போவே போய் ராமனை போய் பார்க்க போறேன்னு சொல்லி காட்டுக்கு புறப்படுறான். கைகையை மனசு மாறி இவர் கூட வரான். அப்போ உத்தேசம் ராமர் காட்டுக்கு போனாங்க. கைகைங்கிறது துஷ்ட கதாபாத்திரம் கிடையாது. கைகை இருந்ததுனால தான் ராமாயணம் பூர்ணமாச்சு, வனவாசம் வந்தது. இந்த வனவாசம் வந்ததுனால தான் ஆஞ்சநேயர் தத்துவம் நமக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஹனுமான்கிற விசேஷமான தத்துவம் நமக்கு புரிஞ்சது தான். யார் இந்த ஹனுமான்கிறது? ஹனுமான் வருவார், அப்போ நான் சொல்கிறேன். அதனால கைகைங்க துஷ்ட கதாபாத்திரம் கிடையாது. காரியம் நடக்கணுமே, அதுக்காக ஒரு இல்லை இப்போ நம்ம சாதாரண சினிமா சீரியல்லாம் ஒரு வில்லியை வரத்தானே செய்கிறா இல்லையா, அப்போ தான் கதையை கொண்டு போக முடியும். அதே மாதிரி கைகை வில்லின்னு சொல்லப்படாது, அது சரியான ஒரு வாக்கு அல்ல. இருந்தாலும் அந்த சமயத்தில் அந்த வரம் கேட்டு அந்த விக்னமாக இங்கே போனங்கிறது தான் தாத்பரியம். அப்படி போய் நேர சித்திரகூடத்தில் போய் தசரதன் தேக விநியோகம் நடந்தது. வரம் கொடுத்தப்ப காலமாயாச்சு, இனிமேல் அந்த வரத்துக்கு பிராதானியம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து ராஜ்ய தேக்கணும் சொல்லும்போது 14 வருஷம் எனக்கு வனவாசம், 14 வருஷம் உனக்கு ராஜ்யபாரம். நம்ம 2 பேருமே அப்பாவுடைய வாக்கு கட்டுப்பட்டவா. பிதிர்வாக்கிய பரிபாலனம் தான் அந்த அவதார உத்தேசம். அதனால ஏன்னா ராமாயணம் சொன்னால் ராமஸ்ய அயனம் ராமாயணம், ராமன் காட்டி தந்த வழி அப்படின்னு தான் ராமாயணங்கிற வாக்குக்கு அர்த்தம். ஒரு மனுஷன் எப்படி ஜீவிக்கணும், ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும், ஒரு பத்னி எப்படி இருக்கணும், ஒரு தம்பி அண்ணாட்ட எப்படி இருக்கணும், மண்ணிட்ட எப்படி இருக்கணும், இதெல்லாம் காட்டி தரக்கூடியது ராமாயணம். அதனால பிதிருவிற்த்தாந்தம் பிதிருவியோக விற்த்தாந்தம் மனசிலாக்கின ராமர் அவருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணாதி காரியங்கள்லாம் செய்தார். பயங்கரமான துக்கத்தோட அவர் இருக்க நீ ராஜ்யம் பரிச்சித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றார். எப்படி பூயோகத்வா நிஷஜரபரான் திராக்விராதாதிகாம்ஸ்துவம் கும்போத்பூதேன கலு முனினா தத்த திவ்யாஸ்திரஜாலஹாம் பிராதிருச்சின்ன ஸ்ரவண வினத சூர்பணாக்கியாவச்சோபிஹி த்வாயாதாம்ஸ்தான் கரமுக மகாராட்சசான் பிராபதீஷ்ச. நீதான் ராஜ்யத்தை பறிக்கணும்னு சொல்ல அவருடைய பாதுகை வாங்கிட்டு வந்து நந்தி கிராமத்தில் வச்சு தன்னுடைய பிராதாக்குள்ள எந்தவித சௌரியம் தனக்கும் வேண்டான்னு சொல்லி ஜடாவல்கங்கள்லாம் தெரிச்சு சன்னியாசி கோலத்தில் வாழ்ந்தான் பரதன். அப்படிங்கிறது ராமாயணத்தில் பரத பக்தி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயம்.
14 வருஷம் பறிக்கிறேன், 15வது வருஷம் காலம்பரை வந்து இந்த ராஜ்யத்தை வாங்கிக்கணும்னு சொல்ல பகவானும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார். இங்கே பாதுகா ராஜ்யம் நடக்கும்போது அங்கே பல ராட்சசன்மாரை வதம் பண்ணினார். வதம் பண்ணி கும்பசம்பவன் அகஸ்திய முனியை பார்த்து திவ்யாஸ்திரங்கள்லாம் நேடி சகோதரனோட அங்கே இருக்க, அங்கே ராவணனுடைய சகோதரியான சூர்பனகை வரா. சூர்பனகையை ராமரை பார்த்து மோகிக்க ராமர் சொல்லுவார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த பாரு பக்கத்தில் இருக்கிற பாரு சீதை, அதனால் உங்கள் தம்பி இருக்கான், அவனை போய் பாருன்னு சொல்லி அப்படியெல்லாம் விளையாட்டு நடந்த மாதிரி எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்படி 2 பேரும் மாறி மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி அனுப்பிச்சான்னா கோபம் வருது. இந்த சீதை இருக்கிறனால தானே ராமன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கிடைக்கல, இந்த சீதையை வதம் பண்ணணும்னு நினைக்கிறா சூர்பனகை. கோபப்பட்ட லக்ஷ்மணன் அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டுறார். அப்படி சூர்பனகனால பிரேரிதரான காதி ராட்சசன்மாரை நீங்கள் வதம் பண்ணினேள். அவள் அத்தனை ராட்சசாலும் வரா, எல்லாரையும் வதம் பண்ணி அடிக்க அந்த அறுபட்ட மூக்கோடையும் காதோடையும் ரத்தம் ஒழுக நேர போய் ராவண சரஸில் கமிழ்ந்து விழுந்தா சூர்பனகை அப்படின்னு வரும். என்னத்தினால கமிழ்ந்து விழுந்தா அப்படின்னு, கமிழ்ந்து விழுந்ததுக்கு என்னவாக்கும் பிராதானியம்ங்கிறது, ஸ்திரீகள் கமிழ்ந்து விழக்கூடாது. ஏன்னா அவளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம். அது என்ன வாக்கு அதனுடைய தாத்பரியம், அவள் விழுந்ததுனால லெங்கைக்கு என்னாச்சுங்கிற விஷயத்தை நமக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சதகம் தசகம் 7 ஸ்லோகம் 5. பூயோ ஹத்வா நிஷசரபரான் திராக்மிராதாதிகாம் ஸ்வம் கும்போத்பூதேன கலு முனினா தத்த திவ்யாஸ்திரஜாலஹ பிராத்ருச்சின்ன ஸ்ரவண வினதச்சூர்பணாக்யாவச்சோபிஹ வாயாதாம் ஸ்தான் கரமுக மகாராட்சசான் பிராபதிஷ்ச. சாரி மாமா, இது நடத்தியாச்சா? சரி, இப்படி பரதனை சொல்லி அனுப்பிச்சார். பின்ன விராதம் தொடங்கிய ராட்சசன்மார் எல்லாம் வதம் பண்ணி அகஸ்திய முனியுடைய கையிலிருந்து திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் வாங்கின்றார் பகவான். அப்படி இருக்க அங்க சூர்பனகை வரா. ராமனுடைய அழகில மயமயங்கின சூர்பனகை ராமனை வந்து பார்த்து என்ன ஒரு அழகான ஒரு பெண்ணோட ரூபத்தில் வரா, ராட்சசியோட ரூபத்தை இல்லாமல் ஒரு சுந்தரியான ஒரு அழகு சுரூபத்தோடு வர ராமன்கிட்ட கேட்கும்போது ராமன் சொல்வார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயாச்சு, இந்த சீதை இருக்கா பாரு என்னுடைய மனைவி, லக்ஷ்மணன் இருக்கார் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி ராமனும் லக்ஷ்மணனுமா அவளை பற்றி கொஞ்சம் விளையாட்டு காமிச்சதாக வால்மீகி ராமாயணத்தில் வர்ணனை இருக்கு. கடைசியில் இந்த சீதை இருக்கிறதுனால தானே எனக்கு ராமன் கடக்கலை, அதனால் இந்த சீதையை கொண்டுடுவோம் அப்படின்னு, நரபூஜி தானே சீதையை பக்ஷிக்கலாம் அப்படின்னு நினைச்சொன்னு சீதையிட்ட வரா சூர்பனகை. கோபப்பட்ட லக்ஷ்மணன் அவனுடைய மூக்கையும் காதையும் அறுத்து விடுறான். இதுதான் அந்த ராவணனுக்கு ராமன் மேல விரோதம் வரத்துக்குள்ள ஆத்திய காரணம். அப்படி இருக்க சூர்பனகை போய் ராவண சரஸில் போய் தன்னுடைய விஷயத்தை சொல்றான். கோபப்படுறான் ராவணன். எந்த ஒரு சீதகாரன் எனக்கு இருந்தாச்சும் அந்த சீதையை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தயாராகிறான் ராவணன். எப்படி மாரீச்சம் தம் கனகஹரிண சத்மநாயாதமாராஜ்யாய வாக்கியாதலமனுகத பிராவதி சாயகேன தாவத் பூமன் கபடயதி வேஷோத லங்காதிநாதः சீதாம் தேவி மஹரத ததா துக்கிதாத்மா பவஸ்துவம். பிரபு ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னா, இப்படி சீதையினுடைய வாக்கு கேட்டு பொன்மானுடைய வேஷத்தில் வந்த மாரீஜனை பின்தொடர்ந்து போய் அவனை வதம் பண்ணினேன். அந்த சமயத்தில் கபட வேஷத்தரியான லங்கேஸ்வரன் சீதாதேவி அபகரித்து கொண்டு போயிட்டான், நீங்களும் துக்கத்தில் ஆனேன் அப்படின்னு சொல்லி சங்கிரகமா முடிக்கிறார் சுவாமி திருநாள். இதில் ஒரு விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ராவணனுக்கு சீதையை அபகரிக்கணும், சீதையை பற்றி உள்ள வர்ணனை கேட்ட உடனே சீதை மேல மோகம் வர தன்னுடைய மாமா மாரீச்சன் அவர்கிட்ட போய் சொல்றார், நீ நான் சொல்ற மாதிரி ஒரு பொன்மானோட வேஷத்தில் போய் அந்த சீதை முன்னாடி நிற்கணும். உன்னை பிடிக்கிறதுக்கு ராமன் வரும்போது சீதையிட்டேருந்து அவர் அப்புறப்படுத்தினா நான் சீதையை அபகரிச்சிருவேன் போது மாரீச்சன் சொல்லுவன், நீ சாதாரண காரியமல்ல நித்தியராய் இந்த தீக்கொள்ளி கொண்டு முதுகு சொறியறது சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்றார்.
சாதாரண விஷயமல்ல. ராமனுடைய பாணத்தினுடைய வீரிய நான் அறிஞ்சவனாக்கும் அந்த விஸ்வாமித்திர மகர்ஷியோட யாகம் பங்கம் பண்ண போகும்போது என்னை அடித்து சமுதிரத்துக்குள்ள தாழ்த்தினவன் ராமன். அதனால ஒன்னால ராமனை ஜெயிக்க முடியாது. ராமனுடைய அஸ்திரத்தினுடைய அஸ்திர பலத்தினுடைய வீரியம் உனக்கு தெரியாது ராமனா, இந்த ஆசையை விட்டுருன்னு சொல்லி முடியாதுங்கிறான் மாரீச்சன். நீ போறையா இல்லை உன்னை வதம் பண்ணட்டுமான்னு வாழ விடுறான். உன்னை மாரீச்சன் நினைச்சு பார்க்குறாரு, எப்படியும் மரணம் நிச்சயம் ஆயிடுத்து. அது இந்த ராவணனை மாதிரி ஒரு துஷ்டன் கையால் வரதை விட ராமச்சந்திரமூர்த்தி கையால் மரணம் சம்பவிக்கலாமே அப்படின்னு தான் ஒரு பொன்மான் ஆயிட்டு வர்றாரு. அப்படி பொன்மான் வந்தவுடனே சீதை அதை மோகிக்க ராமச்சந்திரமூர்த்தியும் அதை பின்தொடர்ந்து போறார். ராமச்சந்திரமூர்த்தியோட குரல்ல ஹா சீதே ஹா லக்ஷ்மணா அப்படின்னு கத்துறான் மாரீச்சன். இது கேட்ட சீதாதேவி ராமனுக்குத்தான் ஏதோ ஆயிடுத்தோ அப்படிங்கிற பயத்துல லக்ஷ்மணன் கிட்ட சொல்லுவோம், லக்ஷ்மணா ராமனுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு, நீ உடனே போய் பாரு அப்படின்னு சொல்ல லக்ஷ்மணன் சொல்லுவார், 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று, பொன் நிறத்தில் ஒரு மான் இந்த உலகத்திலே கிடையாது. வந்தது நிச்சயமா இது மான் கிடையாது, இது ஒரு அசுரன். ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோட துருத்தேசத்தோட தான் இங்கே வந்திருக்கார். என்னையும் நானே இங்கேருந்து அப்புறப்படுத்தினா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நான் போகமாட்டேன். 2வது, ராமனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அதை நீங்க தெரிஞ்சுங்கோ. எந்த ராட்சசன் வந்தாலும் ராமனை ஜெயிக்கிற சக்தி அவனுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ராமனுக்கு எப்படி ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல வேற வழியில் இவன் போகமாட்டான்னு தெரிஞ்ச உடனே கோபம் வந்துடுறது சீதை. ராமாயணத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. கோபம் வந்தா மனுஷா என்ன சொல்றா தெரியாது இல்லையா? யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், அவ எப்படி நம்மகிட்ட இருந்தா, என்னென்ன வகையில் நமக்கு உபகாரம் இருந்தா, என்னென்ன வகையில் இன்னும் அவள்கிட்ட நமக்கு உபகாரம் வரும், இதெல்லாம் மறந்துடுவோம். அதுவரை செய்ததெல்லாம் மறந்துடுவோம். ஒரு செகண்டில் அவனை தூக்கி எறிஞ்சிருவோம். அது மனுஷ சுபாவம் இல்லையா? அதே தான் சீதா ராமாயணத்தில் நடக்கிறது. சீதாதேவி சொல்றா, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ போகமாட்டேன்னு சொல்றியே, ராமனுக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா நீ என்ன அடையலாம் நினைக்கிறியா? பரதன் அப்படி சொல்லி அனுப்பியிருக்கானா அப்படின்னு லக்ஷ்மணனை மட்டுமல்ல பரதனையும் கூட்டி சேர்த்துக்கிறா அந்த அபவாதத்தில். எப்படி இருக்கும் லக்ஷ்மணனுக்கு பாருங்க. இதெல்லாம் ராமாயணத்திலேருந்து எதுக்காக நான் எம்பசிஸ் பண்ணி சொல்றேன்னா, வாழ்க்கையிலே நமக்கு தெரியும், நம்ம எவ்வளவு சின்சியராக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் பார்த்து செய்தாலும் ஒரு பர்டிகுலர் ஒரு ரீசன், ஒரு இன்சிடென்ட் வந்தாச்சுன்னா அதை மாத்திரம் மனசில் வச்சுட்டு மற்றதெல்லாம் மறந்து நம்மளை டிஸ்கார்டு பண்ணிடுவோம், தூக்கி போட்டுருவோம். இதில் பலருக்கும் வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கலாம். இதெல்லாம் தெரியறது. கோபம் வந்தால் என்ன ஆகுங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம். விஷயம் கேட்ட லக்ஷ்மணன் ரொம்ப மன வருத்தப்படுவன். 14 வருஷம் ஆகாரமும் இல்லாமல் தூக்கமும் இல்லாமல் விரதம் நோட்டாத்தான் இந்திரஜித்தை வதம் பண்ண முடியுங்கிறது கணக்கு. அதனால தான் லக்ஷ்மணன் இவருக்கு காவல் காக்கிற மாதிரி நிற்கிறான். தன்னுடைய சுகபோகங்கள் எல்லாம் களைஞ்சி ராமனே சீதையும் காப்பாற்றுறதுக்காகவே, அவளை சம்ரட்சிக்கிறதுக்காகவே அவ கூட வந்த லக்ஷ்மணனுக்கு கிடைச்ச பட்டம் இதுதான் மனுஷ அவஸ்தைன்னு காட்டுறது ராமாயணம். சொல்றான், நான் நீங்க இந்த சொன்ன ஒரே வார்த்தையினால நான் போறேன், திரும்ப ஒருத்தவங்களை பார்ப்பேன்னு தெரியாது, வனதேவதை உங்களை ரட்சிக்கட்டும் அப்படி சொல்லிட்டுத்தான் லக்ஷ்மணன் போனானே ஒழிய லக்ஷ்மணன் கோடெல்லாம் வரைக்கலை. இந்த லக்ஷ்மண ரேகையெல்லாம் பின்னாடி ஆளுகள் வரைச்ச கோடு, இந்த கருப்புக்கு ஒரு மருந்து உண்டாக்குறதுக்கு அவளுக்கு சகாயமா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா கோடு வரைச்சு தாண்டப்படாதுன்னு லக்ஷ்மணன் சொன்னா சீதை அதை தாண்டி இருக்க மாட்டான். சீதை ஹைலி ஒபீடியன்ட். ஆனா கோடை தாண்டினான்னு புறப்பட்ட புதிய ராமாயணம் நம்ம கேட்கிற ராமாயணம் சீதையை டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்னு நம்ம டீகலரைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ என்ன நடந்தது, எப்படி சீதாபகன் நடந்ததுங்கிற கேள்வி வரும் இல்லையா? வனதேவன் உங்களை ரட்சிக்கட்ட சொல்லி லக்ஷ்மணன் போயிட்டான். வந்திருக்கிறது சன்னியாசின்னுட்டு கபட வேஷதாரியா இருந்தாலும் நம்பரா சீதைக்கு கள்ளத்தனம் எல்லாம் தெரியாது. அப்படியே உள்ள கூப்பிட்டு உட்காத்தி அவளுக்கு பாத பிரக்ஷாபன கால எழும்புறா, கொஞ்சம் குடிக்க ஜலம் கொடுக்குறா, பழங்கள்லாம் பட்சிக்க கொடுக்குறா, எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுன்னா சன்னியாசிய மாதிரி, அம்மா நீ இந்த காடுமா பெரிய கொடுங்காடு, நீ தனியா இருக்கே, நீ யாரு அப்படின்னு கேட்குற. சாதாரணமா சீதை யாருன்னு கேட்டால் ராமனுடைய மனைவின்னு சொல்லியிருப்பது தான் நம்ம நினைப்போம் இல்லையா? ராமாயணம் அப்படி சொல்றது இல்லை. வால்மீகி மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் ஆயாச்சானா அந்த பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் எல்லாம். பிறந்த வீட மறந்துடணுமாங்கிற கேள்வி வரும். அப்படி அல்ல. புகுந்த வீட்டில் போய் அந்த பொண் எல்லா விதமான நல்ல குணங்களோடையும் இந்த தீண்டல் தொடுக்கு இதெல்லாம் பார்த்து ஸ்நானம் பண்ணி அழகா எல்லாரையும் மதிச்சு இப்படி இருந்தா
என்ன அழகா பழத்தை உடச்சிக்காப்பார், இப்படிலாம் குழந்தைகளை வளர்க்கணும் பொன் குழந்தையா அப்படின்னு சொல்லுவாளா மாட்டாளா? ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரெடிட் வந்துடும், தேடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக ரிவர்ஸாக இருந்தால் போருமே எனக்கு பெற்று விட்டாளே அப்படின்பா. அதுவும் அதில் உள்ளது தான். இது ஜெனரலாக ராமாயணத்தில் உள்ளதான் நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக பல பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா இன்னொரு கேள்வி வரும், இந்த பொன் மட்டும் ஒழுங்காக இருந்தால் போறாதே, அந்த இடத்துல நன்னா இருக்கணுமே, இந்த மாமி யார் அப்படின்னு நன்னா இருக்கணும் இல்லையா? அது இருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் ஜெனரலாக பார்க்கும்போது என்ன காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த கன்னிகாதானம் பண்ணும்போது கோத்திரம் சொல்கிறா இல்லையா, 3 பிரபரம் சொல்லி கோத்திரம் சொல்லி தாரவாத்தை கொடுக்குறாளே, அதுதான் மாற்று பெண் அப்படின்னு பேர். இந்த கோத்திரத்திலேருந்து வேறு கோத்திரத்துக்கு மாற்றி கொடுக்கறதுனால அதுக்கு மாற்று பெண் அப்படின்னு பேர். அதை நம்ம சொல்லி சொல்லி மாட்டு பொண்ணு ஆக்கிட்டோம். அது அபத்தமான ஒரு வாக்கு. அது மாடு கிடையாது, அது பெற்றது மாடு கிடையாது, அது மாட்டு பொண்ணு கிடையாது, மனுஷ பொண்ணு தான். மாட்டு பொண்ணு சொன்னால் அது முட்டை, பின் அது குத்தம் சொல்லப்படாது. மாற்று பெண் தாத்பரியம். 10 நாளைக்கு அழகா அந்த குழந்தைய வளர்த்து, சோனியா அழகா அந்த குழந்தைய வளர்த்தி அவளை பெரியவளாக்கி படிக்க வச்சு நல்ல எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த குழந்தைய 25 வயசோ 25 வயசோ 26 வயசோ 30 வயசோ ஆகட்டுமே சம்ரட்சிச்சு இன்னொரு குடும்பத்துக்கு தானே கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த 10 நாள்ங்கிற உறவு 3 அங்கே முறியறது. அந்த 3 தலைமுறை சொல்லி குடிக்கிறதுனால அந்த குடும்பத்துக்குத்தான் ஸ்ட்ரெஸ் அங்கே கொடுத்துடுறோம் குழந்தைய. அதனால தான் அந்த தாரவாத்தை கொடுக்கும்போது எல்லாரோடும் கண்ணில் ஜலம் வர்றது. ஆழாமலே தெரியாமலே அழுதுருவா, எவ்வளவு கண்ட்ரோலாக இருந்தாலும் அழுதுருவாது. அதனால ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடு தான் எல்லாம் ராமாயணம் காட்டுறது. இதை சீதாதை விட்டு யார் எப்போ கேட்டாலும் சீதாதை என்ன சொல்லணும் தெரியுமா? நான் தசரதனுடைய மருமகள், ஜனகனுடைய மகள், ராமனுடைய மனைவி. இப்போ அப்பாவை விட ஒரு படி மேல ஸ்தானம் மாமனாருக்குத்தான். அதுதான் சாஸ்திரம். இப்படி தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்தா, ஆமா நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய் அப்படிங்கும்போது சன்னியாசி தானே கேட்குறாரு சொல்லி தன்னுடைய கதைகள் எல்லாம் முழிச்சுன்னு சொல்கிறான். முழிச்சுன்னு சொன்ன உடனே கொஞ்ச நாளைக்கு கேட்டுன்னு இருந்தான். பார்த்தான் சமயம் ஆயிட்டு போகிறது. வந்த உத்தேசம் இவளை அபகரிக்கிறதுக்கு அல்லவா, ராமன் திரும்பி வரத்துக்குள்ள காரியம் நடத்தணுமே, அதுக்காக பேச்சில் கொடுக்க புகுந்து இன்டர்ஃபியர் பண்ணி அவளுடைய ரூப வர்ணனை தொடங்கினான் ராவணன். சன்னியாசிங்கிற ஸ்திரீ ரூபத்தை வர்ணிக்கவும் கூடாது, ஆஸ்வதிக்கவும் கூடாது. இவன் உன் கண் அப்படி இருக்கு, மூக்கு அப்படி இருக்கு, உடம்பு அப்படி இருக்கு, உதடு அப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்ட உடனே சீதைக்கு மனசிலாச்சு இது சன்னியாசி அல்ல, ஏன்னா சன்னியாசியினுடைய இயல்பு அல்ல இவன் செய்கிறான். யாருன்னு கேட்கும்போது யதார்த்த ரூபத்தை காட்ட ஒரு கையால் தலைமுடியேன் ஒரு கையால் தொடையம் பிடிச்சி எடுத்துட்டு போனான் அப்படின்னு தான் ராமாயணமே ஒழிய பூமியோட பிளர்ந்தாங்கிறதெல்லாம் இவா கண்டுபிடிச்ச கலிகாலத்துள்ள ராமாயணம். போகும்போது ஜடாயு எதிர்க்கிறார். தன்னுடைய வாழால ஜடாயு விட்ட ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து இந்த விஷயம் சொல்ற வரைக்கும் உடம்புல உயிர் தங்கட்டும் அப்படின்னு ஜடாயுக்கு அனுகிரகம் பண்றா சீதாதேவி. அப்படி ஜடாயு மூலமா ராமச்சந்திரமூர்த்திக்கு சீதாபரண விற்த்தாந்தம் தெரிஞ்சதுங்கிறது தான் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள விஷயம். இப்படி கபடதார வேஷியான லங்கேஸ்வரன் தாபத் பூமன் கபடயதி வேஷோத லங்காதிநாதா சீதாம் தேவி மகரததா துக்கிதாத்மா. ராமச்சந்திரமூர்த்தி வந்து பார்க்கிறார், சீதையை காணலை, பயங்கரமா துக்கப்படுறார். அவருக்கு தெரியாதது கிடையாது. எடுத்திருக்கிறது மனுஷாவதார மனத்தினால் ஒரு பிராகிருத மனுஷன் எப்படி வருத்தப்படுவனோ அந்த மாதிரி வருத்தத்தை காணிச்சார் சுவாமி அப்படிங்கிறது அதில் வர்ணனை. அவருக்கு தெரியாதது கிடையாது. ஏன்னா அவதார உத்தேசமே ராவண வதம் தானே. அவன் சும்மா ஒருத்தர் வதம் பண்ண முடியாதே, அவனுக்கு சிக்ஷிக்கிறதுக்கு ஒரு தப்பு பண்ண வைக்கணும் இல்லையா? அதுதான் சீதாபகரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்படி வரும்போது ஜடாயு பார்க்கிறார். எப்படி திருஷ்டுவா லிங்கேஸ்வர விநிகதம் தாதமித்ரம் ஜடாயும் தஸ்யாதத்வம் பரத கிருதவான் பிரேத காரியம் பிஷன்னா திருஷ்டத்ரானுபமபதா மாருதீர் பக்தவர்யः பூயஸ்துஷ்ட சரசமகரோ சாது சுக்ரீவ சக்கியம். ராவணனால வதிக்கப்பட்டவனும் தன்னுடைய பிதாவினுடைய மித்திரவுமான ஜடாயுவை பார்க்கிறார். தசரதனும் ஜடாயுவும் உற்ற மித்திரமாக்கும். அதனால பிதிரு துல்லியமாம் ஜடாயு ராமனுக்கு. அப்படி ஜடாயு வந்து ராவணன் அபகரிச்ச இந்த சீதாபரண விற்த்தாந்தம் எல்லாம் கேட்டுக்கிறார். அவர்கிட்ட சொல்லி முடிச்சதும் அந்த ஜடாயு பிராணன் போயிடுறது. ஒரு அப்பாவுக்கு புள்ள எப்படி கர்மம் பண்ணுவனோ அதை மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி கர்மம் பண்ணினார்னு வருது. அதனால தான் இந்த
மரணம் சம்பவிச்சா அந்த 13 நாள் கிரக யஜ்யம், கிரேக்கியம் அல்ல கிரக யஜ்யம், அந்த கிரக யஜ்யத்தன்னைக்கு ராமாயணம் வாசிக்கணுங்கிற ஒரு பద్ధதி நமக்கு திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் உள்ள சவுத்தில் உள்ள வழக்கெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா பிதர்காரியத்துக்கு முக்கியத்துவம் சொன்ன ஒரே ஒரு இதிகாசம் ராமாயணம். அப்படி துக்கத்தோடு கூடி பிரேத காரியம் பண்ணினார் அப்படின்னு வருது. அது எப்படி பண்ணினாரா? முறபோல செய்தாரா. எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணினார். இப்படி பக்தியவர்தியான் அப்படி பண்ணிட்டு சீதா அன்வேஷண வேளையில ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயர் சுக்ரீவ சக்கியம் பண்ணி வாலிய வதம் பண்ணி கிஷ்கிந்தாராஜ சுக்ரீவனை கொடுத்ததாக ராமாயண வர்ணனை. அப்படி இவர் வரும்போது சுக்ரீவன் மேலேருந்து பார்க்கிறான், 2 அழகு சொரூபமான 2 மனுஷா வில்லே எழுந்துட்டு நடந்து வரா. சுக்ரீவன் என்ன நினைக்கிறான்னா, வாலிதான் வானரனா இருந்தா தானே இங்கே வர முடியாது, வேற யாரோ வானரங்களை மனுஷ ரூபத்திലേക്ക് அனுப்பிட்டானோ நம்மளை ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பயம் சுக்ரீவனுக்கு. வாலி சுக்ரீவ கதை உங்களுக்கு தெரியும், துந்துபீரசுரனுடைய கதை எல்லாம் சொன்னார், ராமாயணம் போல சொல்லணும். அந்த காரணத்தினால ஹனுமானை போய் பாருங்கிறார். ஒரு பிராமண வேஷத்தில் வராராம் ஹனுமான். வந்து பார்த்த உடனே அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தி பிரபாவத்தை பார்த்த உடனே அவருக்கு மனசிலாயிடுத்து, இது சாதாரண மனுஷன் அல்லான். நவவியாகரண பண்டிதன் அவருடைய பேச்சை கேட்டு ராமச்சந்திரமூர்த்தியே அதிசயிச்சு பார்த்து ரிஷ்மங்கனை சொல்றாரான், பார்த்தியா எப்பேற்பட்டவன் தெரியுமா, 4 வேதமும் அத்தியனம் பண்ணவன் பேசுற மாதிரி பேசலாம் அப்படின்னு ஆஞ்சநேயரை பிரசம்சிக்க, அப்படி ஆஞ்சநேயர் மூலமா சுக்ரீவ சக்கியம் பண்ணி வாலிபதம் பண்ணி கிஷ்கிந்தாராஜ் சுக்ரீவரை கொடுத்து பிரத்யுபகாரமாக 4 திக்கிலையும் வானங்கள் அனுப்பினதாக ராமாயண வர்ணனை. எப்படி அதுக்கு முந்தி வாலியை வதம் பண்றதுக்கு ராமனால முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சுக்ரீவனுக்கு வந்துடுறது. அதனால என்ன பண்றான்னா, 7 விருட்சங்கள் சால விருட்சங்கள் இருக்கும், 7 விருட்சங்களே ஒரே பானத்தினால இந்த 7 விருட்சங்களையும் முறிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்குத்தான் வாலியை வதம் பண்ண முடியும்னு சொல்ல 7 விருட்சத்தையும் ஒரு பானத்தினாலேயே முடிக்கிறாராம் பகவான். இப்படி சித்துவாசாலான் சரச விஷுணா சப்த சங்கியான் க்ஷணேன வியாஜேனத்வம் வத நிகதவான் பாலினம் சக்ரசூனும் பூயேன்வேட்டும் ஜனகதனயாம் திக்ஷு சம்பிரேக்ஷகீஷான் சுக்ரீவோக்தான் பவன ஜனகரே தத்தவாம் சாங்குலீயம். ரொம்ப லாகவத்தோட 7 சால விருட்சத்தை ஒற்றை சரம் கொண்ட முறிச்சாராம். இந்திரபுத்திரான பாலிய காபட்டியத்தினால வதிச்சார். ஜனகதனையை அன்வேஷிக்கிற சுக்ரீவ பிரேரிதனான வானன்மாரை அனுப்பின அங்குலீயகம் சீரை எழுப்பிக்கிறதுக்காக வாயுபுத்திரன் நியோகிக்கவும் செய்தார் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு இதுல போடுறோம். ராமர் தர்மிஷ்டர், தர்ம யுத்தம் தானே பண்ணலாம். ஒளிஞ்சிருந்த அம்பையர் அதர்ம யுத்தம் அல்லவா, அது எப்படி ராமன் செய்யலாம்? வாலிக்கு நேர வந்து யுத்தம் பண்ண வேண்டியது தானே. அதுக்கு ஒரு காரணம் சொல்றா. வாலிக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு, யாரு வாலிக்கு முன்னாடி வந்தாலும் வந்தவனுடைய பலம் கூட வாலிக்கு போயிடுமா. அதனால வாலியை வதம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. கதை என்ன வேணா யாருக்கு வேணா சொல்லட்டும். ஆனா வால்மீகி மகர்ஷி எழுதுற ராமாயணத்துல அதர்மம் ஒன்றும் வராது. ஏன்னா இதெல்லாம் தத்துவங்கள். நான் சொன்னேன், ராமன்கிறது பரமாத்ம ஸ்வரூபஸ்ய சீதாராமஸ்ய சேட்டிதம் வர்ணிதஞ்ச ஏகரூபஸ்ய தது சரீர விசேஷபது. ஒரு சரீரம் இருக்கிற மாதிரி பரமாத்ம ஸ்வரூபத்தை சீதாராமன்கிற சேஷ்டிதமாக நமக்கு வர்ணிச்சு தந்தது ராமாயணம் அப்படின்னு தான் சொல்றது. இந்த வாலின்னு சொன்னா அவிவேகம், சுக்ரீவன் சொன்னா விவேகம். இல்ல முதல்ல வந்தவனைத்தானே அண்ணான்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு மனுஷனுக்கு முதல்ல அவிவேகம் தான் இருக்கும். அந்த அவிவேகத்தை இல்லாமக்கினாத்தான் விவேகம் வரும். அதனால பாலி அவிவேகம், சுக்ரீவன் விவேகம். அவிவேகியா இருக்கப்பட்டவருக்கு ஈஸ்வர ஸ்வரூபம் தெரியாது, ஈஸ்வரனுடைய தாற்பயம் புரியாது. அதனாலதான் அவன் ராமச்சந்திரமூர்த்தி மறைஞ்சிருந்த அம்பையதார் அப்படின்னு கதையா சொல்றான். ராமச்சந்திரமூர்த்தி நேரதான் அம்பையரார். இவனுக்கு ராமச்சந்திரமூர்த்திய கண்ணுக்கு தெரியாது பாலிக்கு. ஏன்னா அவன் அவிவேகி, விவேகம் இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், அஜ்ஞானி, தமசில் இருக்கப்பட்டவன் தாற்பயம். ஆனால் சுக்ரீவன் விவேகி. விவேகத்தினுடைய மூர்த்தீகரணம் சுக்ரீவன், அவிவேகத்தினுடைய மூர்த்தீகரணம் பாலி. இதுதான் சரிக்கு ராமாயணத்தில் உள்ள தத்துவமே ஒழிய
ராமர் மறைஞ்சிருந்து அடைச்சதல்ல அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த ராம பானம் அவருடைய சிரசில் எத்தி கிடைச்ச உடனே அந்த பானத்தை வளர்ச்சி பார்க்கிறாராம். இது யாருதானே அதுல ராமான்னு எழுதியிருக்கு. யாரு இந்த ராமன், எதுக்காக என்ன வதம் பண்றார் அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் ராமச்சந்திரமூர்த்தி பிரத்யட்சமாகிறார். அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தினால எவனுக்கு அந்த அவிவேகம் இல்லாம ஆகிறதோ அந்த அவிவேகம் இல்லாமல் விவேகம் அவனுக்கு வந்தால்தான் பகவானை தெரியுங்கிறது தான் அந்த அம்பை இதற்கு அப்புறம் ராமர் பிரத்யட்சப்பட்டார்னு வருதே வழிய வாலியை அவர் அவனை சதி பண்ணி கொன்னார், ஒளிஞ்சிருந்த அம்பை இதாங்கிறதெல்லாம் கதையில தான் இருக்கு. தாற்பயம் அதல்லாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அழகா வர்ணிப்பர் துளசிதாஸ். ராமபாணத்துல ராமன் எழுதினதை பார்த்துட்டு எங்கே ராமன் எங்கே ராமன் கேட்கிறான். அது எப்படி இருக்குன்னா, இந்த கஸ்தூரிமான் தன்னுடைய தொப்புள்ள கஸ்தூரியை வச்சுட்டு அந்த கஸ்தூரி மனம் எங்க வருதுன்னு காடு போல அலையுமா. அதுக்கு தெரியாது தொப்புள்ளதான் கஸ்தூரி இருக்குங்கிறது. அதே மாதிரி அந்தரியாமையா இருக்கிற பகவான் ராமனை தெரியாமைக்கு ராமன் எங்கேன்னு கேட்கிறான். எப்படின்னா கஸ்தூரி கோ மிரகுஜோம் பிரிஃபர் டுண்டே காஸ் அப்படின்னு துளசிதாசோட ராமாயணத்தில் வருது. இது ஒரு வர்ணனைக்காக சொன்னேன். வால்மீகி ராமாயணத்தில் அதெல்லாம் சொல்லலை, ஒரு வர்ணனைக்காக சொல்றேன். பகவான் எங்கேன்னு கேட்கிறார். அப்ப வரும்போது சொல்லுவார், என்ன ராமா உனக்கு சீதையினுடைய அபகரணம் தான் பிரஷ்டம்னா எங்கிட்ட ஒரு வாக்கு சொல்ல வேண்டியதுதானே. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த ராவணனை அவன் தேவையில்லாம என்னுடைய விஷயத்துல குறுக்க வந்தாங்கிறதுக்காக வால்ல கட்டி 4 சமுத்திரத்துல நிச்சுட்டு என்னுடைய குழந்தை அங்கதன் குழந்தையா இருக்கும்போது தொட்டில விளையாட்டு பொம்மையா கட்டி போட்டதாக இந்த ராவணனை ஒரே அடியில ராவண தூக்கின்னு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி சொன்னதாயிட்டு கதையில வருது. ஆனா இங்க என்னன்னா, அவிவேகம் போனாத்தான் விவேகம் முளைக்கும். அந்த விவேகத்துக்கு தான் பகவானை தெரியுங்கிறதுனா சுக்ரீவனும் ராமனும் சக்கியம் பண்ணினான் அப்படின்னு வருது. அப்படி கதையா சொல்லும் போது சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தால் அதுக்கு பிரத்யுபகாரமாக வானரங்கள் அனுப்பினார். தெற்கு தெக்கா போன ஹனுமார் கையில அடையாள வாக்கியத்தையும் மோதிரத்தையும் பகவான் சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு வருது. ஏன் இவருக்கு தெரியுமே சீதை எங்க இருக்கார், புல்ல ஜெபிச்சு போட்டு அழகா கொண்டு வந்துடலாமே. ஏன் அது செய்யலைன்னா, எடுத்திருக்கிறது மனுஷ அவதாரம். மனுஷனால எந்த காரியத்தையும் தனியே செய்ய முடியாது. முடியுமா யோசிச்சு பாருங்க. பரசகாயம் இல்லாம எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. பாருங்களேன், பலரும் சாப்பாட்டை கூட யாராவது ப்ரிப்பேர் பண்ணி ஆத்திர கொண்டு தர வேண்டியிருக்கு. நமக்கு தேவையான உணவு கூட நம்மளால உண்டாக்க முடியாத ஒரு அவஸ்தையில வந்துவிட்டோம். நம்ம இப்படி பரசகாயம் இல்லாமல் மனுஷனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால்தான் இந்த வானர சைன்யங்கள். இது ஒரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கணும். இந்த வானர்கள்லாம் வானர சைன்யம் நம்ம சொல்றோமே, இதெல்லாம் குரங்குகள் கிடையாது. அத்தனை தேவர்களும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றா. ராவணனுடைய உபதிரவம் தாங்க முடியலை, அதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டாக்கணும்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு சொல்றார், ஒரு மனுஷனை தவிர ஆராலும் வதிக்கப்படப்படாதுன்னு வரம் வாங்கிட்டான் ராவணன். அதனால இப்ப தசரதன் யாகம் பண்றார், புத்திரகாமிஷ்டி யாகம். சரியான சமயம், நான் மனுஷனாக தசரதனுக்கு புத்திரனாக நான் ராமனாக அவதரிக்க போறேன். இப்படி ராவணவதத்துக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் நீ செய்துக்கோன்னு பிரம்மதேவனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார் பகவான். பிரம்மதேவன் அத்தனை தேவர்களை கூப்பிட்டு தேவகாரியார்த்தம் மனுஷனாக அவதரிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. நீங்கள் எல்லாம் வானர்களால கிஷ்கிந்தால அவதரிச்சு அவருக்கு சகாயமா இருக்கணும்னு சொல்ல அத்தனை தேவர்களும் கிஷ்கிந்தால வானர்களாக வருது. சாட்சாத் பரமேஸ்வரன் தான் ஆஞ்சநேயராக வர்றார். பகவானுடைய 12வது அவதாரம். அதெல்லாம் ஹனுமானுக்கு எவ்வளவு சக்தி. அது தெரிஞ்சுதான் தெற்கதுக்கா போற அவர்களில் அடையாள வாக்கியத்தையும் மோதிரத்தையும் கொடுத்து அனுப்பிச்சார் அப்படின்னு வருது. இப்படி சித்வாசாலான் சரசமிஷுனா சப்தசங்கியான் வியாஜேனத்துவம் மதனிகதவான் பாலினம் சக்கரசூனும் பூயன்விஷ்டும் ஜனகதனயாம் திஷ்ணு சம்பிரேக்ஷகேஷான் சுக்ரீவோக்தான் பவன ஜகரே தத்தவாம் சங்குலியம். பவன ஜகரன்னா ஆஞ்சநேயர். வாயுபுத்திரன் ஏற்பிக்கவும் செய்தார். வாயுபுத்திரன் என்ன செய்தார், நேர சமுத்திரம் கடந்து லிங்கை அடைஞ்சு சீதாதேவியை பார்த்து அங்குலியத்தை கொடுத்ததாக கதை நமக்கு தெரியும். இந்த சமுத்திர லிங்கனம் அதுதான் சுந்தரகாண்டம். ரொம்ப விசேஷமானது. 3000 ஸ்லோகம். அது வெறுமனே ஒரு குரங்கு சமுத்திரத்தை தாண்டித்துங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரலாம் வாழ்க்கையில. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது.
ചിലത് ബുദ്ധിയാൽ ഹാൻഡിൽ பண்ணണം, ചിലത് ശക്തിയാൽ ഹാൻഡിൽ பண்ணണം, ചിലത് சாமர்த்தியத்தினால ഹാൻഡിൽ பண்ணണം. இதைத்தான் மைனாக பர்வதம், சிம்ஹிகை, சுரசைங்கிறது எல்லாமே ஒழிய அது வெறும் ராட்சசிகளை வதம் பண்ணுறது அல்ல அப்படின்னு தாத்பரியம். இப்படி கடல் கடந்த ஆஞ்சநேயர் லங்கையில் போய் சேர்றார். நேரம் இருட்டுட்டும், அப்போ தானே மத்துள்வா கண்ணில் படாமல் போகலான்னு சொல்லி சின்ன ஒரு பூச்சக்குட்டியோட ரூபத்தில் உள்ள பிரவேசிக்கலாம் நினைக்கும் போது அந்த லங்கைக்கே சம்ரட்சகையா காவல்காரையாக இருக்கப்பட்டவள் லங்கினி அவள் தடுத்து நிறுத்தலா. யாரு நீ எங்கே போறாய், நீ எதுக்கு வந்தாய் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு வினோத செஞ்சாரி, அழகான பூந்தோட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு. ஐ எம் டூரிஸ்ட் அப்படின்னு ஹனுமான் சொன்னதாயிட்டே வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. யாரா இருந்தாலும் என்னுடைய அனுவாதம் இல்லாமல் எப்படி போவாய் சொல்லிட்டு அவளை தடுத்து நிறுத்தலா கையால. ஆஞ்சநேயர் பார்த்தார், இவளை மறிகடந்து தான் போக முடியும், வர வழி இல்லை சொல்லி இடது கையால் லேசா ஒரு தட்டு தட்டினாராம். அப்படியே தலகரங்க கீழே விழுறதா லங்கினி. கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் ஏந்திருக்கிறா, ஒரு தேவதையாக மாறிட்டான். ஏன், யார் இந்த லங்கினி? அஷ்டலட்சுமியில விஜயலட்சுமின்னு ஒரு லட்சுமி. இந்த லட்சுமியினுடைய போர்ட்போலியோ என்னன்னா, எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்குறது தானே லட்சுமி கடாட்சம் இல்லையா? இந்த பலவிதமான ரூபத்தில் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்குறதாக நம்முடைய புராண இதிகாசங்கள்ல வரணுமே. அப்படி பிரம்மதேவனுடைய இதுல பிரம்ம லோகத்துல அவருடைய ட்ரெஷரர் கஜாஞ்சி, பொருளாதாரத்தை கணக்கு பார்க்கக்கூடியவள் விஜயலட்சுமி. அங்கே பொருளாதாரம் உண்டானா உண்டு. பொருளாதாரம்னா பைசான மட்டும் அர்த்தமல்ல, சம்பத்து ஐஸ்வர்யம் எல்லாம் சேர்ந்தது தானே தனம். அதுல ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. அப்படி நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி, கடமை தவறினாள் அப்படிங்கிற காரணத்தினால பிரம்மதேவன் நீ ராட்சசியா போக கிடவுன்னு சாபம் கொடுக்கிறார். சாப மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்றா. திரேதா யுகத்தில் ஒரு வானர் கையால உனக்கு அடி கிடைக்கும், அது வரைக்கும் நீ ராட்சசியத்தான் இருப்பாய் அப்படின்னு சொல்ல, லெங்கையை காவல் காக்கிற லெங்கடி ஆயிட்டு நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார் பிரம்மதேவன். அந்த விஜயலட்சுமி தான் இங்க லெங்கினியாக வரா. இதுல அவள் லெங்கினியான அந்த சுரூபத்தில் இருக்கும்போது தான் தேவதைனோ விஜயலட்சுமிங்கிற எண்ணம் தெரியும்னு அவளுக்கு தெரியாது. சாபத்தினுடைய பலம். ஹனுமான பார்த்து, வானராதமா எங்க போறாய் அப்படின்னு கூப்பிடுறான். வானராதமா அப்படின்னு ஒரு நிகிருஷ்டமான ஒரு இதாயிட்டு கணக்காக்கி ஒரு அவமரியாதையா பேசுறாளாம், வானராதமா அப்படின்னு. அடிபட்டு எழுந்திருந்தவன ரெண்டு கையந்து எழுந்தா வானரோத்தமா அப்படின்னு கூப்பிட்டான்னு வருது வால்மீகி ராமாயணத்துல. ரொம்ப அழகா ரசகரமா இருக்கும் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம். ஏன்னா அடிபட்டவன அவள் தேவதை ஆயிட்டாலே, அவளுக்கு மனசிலாயிடுத்து வந்திருக்கிறது ராமதூதனாக்குன்னு. அப்ப சொல்றான், யாருன்னா நான் விஜயலட்சுமி, எனக்கு பெரிய சாபம் உண்டாயிருந்தது, அந்த சாபத்தை மோட்சம் கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லி பிரணாமம் நமஸ்காரம் பண்றா. பகவான் சொல்றார், நான் இந்த ராமகாரியார்த்தம் வந்திருக்கேன், எனக்கு சீதாதேவி எங்க இருக்கான்னு தெரியணும் இருக்குதான். சீதாதேவி எங்க இருக்கான்னு வெங்கடிக்கு நிச்சயமா தெரியும், சொல்லப்படாதே. சொன்னா மறுபடியும் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி இருந்துருமே. ஆனால் போய் சொல்ல முடியுமா, தனக்கு மோட்சம் கொடுத்தவர். அதனால லங்கினி சொல்லுவள், சீதாதேவிய லங்கையில தேடி கண்டுபிடிச்சுப்போ அப்படி சொல்லிட்டு அவள் பிரம்மலோகத்துக்கு போனான்னு அப்படி போற சுவாமி புனக்குட்டி ரூபத்தில் அவ்வளவு இடத்துல பார்க்கிறார். ஒரு இடத்துல தெரியலை. கடைசியில் நிவர்த்தி இல்லாமல் ராமனுடைய அந்தபுரத்தில் போய் பார்க்க, அந்தபுரத்தில் யாரையும் காணலேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வரும்போது அழகு ஸ்வரூபமா அப்படியே சூரிய தேஜஸோட ஒரு ஸ்திரீ படுத்துன்னு இருக்கா. பார்த்த உடனே மனசிலாக்கி தோன்றெடுத்த மனசுல, ஓ சீதாதேவி தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். எடுத்திருக்கிறது வானர நாடத்தில் வானர்களுக்கு உரித்தான சுபாவங்கள் எல்லாம் காணிச்சார வருது. ஆஸ்போடயாமாச சுச்சும்ப புச்சம் அப்படின்னு இதில் வர்ணிப்பான். தூணுக்கு மேலே ஏறினாராம், இந்த வால் எடுத்து முத்தமிட்டாராம், பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாராம் ஹனுமான். அப்படி ஒரு ஒரு 2-3 செகண்ட் தான் அவருடைய மனசுல ஒரு சந்தோஷம் நிலைநின்றது. உடனே உள் மனசு சொல்லிட்டு, என்ன ஒரு அபத்தமான காரியம் இது. ராவணனுடைய அந்த புறத்துல சர்வாபரண பூஷிதியா சப்பரமஞ்ச கட்டில்ல வாசன திரவியங்கள்லாம் பூச்சிண்டு அலங்கார ரூபியா சீதாதேவி இருப்பள்னு நினைக்கிறியே ஆஞ்சநேயா, அது நடக்கிற காரியமா? ராமனை பிரிஞ்ச சது எப்படி இருப்பள் அப்படின்னு சொல்ல, அப்பதான் மனசு தோணுறதாம், அபத்தம் ஆயிடுத்தே, நம்மளை ஆரியோ நினைச்சுட்டோமே அப்படின்னு.
நேர உற்று பார்த்தாராம், அவளுடைய முகத்துல வைதவிய லட்சணம் தெரிஞ்சது. அதனால நிச்சயமா இது ராவண பாரியா தான் இருக்கும் சீதை இல்லைங்கிற எண்ணத்துக்கு வந்து விடுறார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு சீதாதேவிக்கு துல்லியம் அழகுள்ளவள் மண்டோதரிங்கிறதாக்க அங்க வரணும். அப்படி பார்த்து ஒரு இடத்துல கிடைக்கலைங்கும் போது நேர வரார். எங்கு தேடியும் சீதாதேவியை கிடைக்கலை. அதனால சீதையை பார்க்கலைன்னு போய் நான் போய் சொன்னா உடனே ராமன் உயிரை விட்டுருவார். ராமன் பிராணம் போனா லக்ஷ்மணன் உயிரை விட்டுருவன். ராமலக்ஷ்மணா உயிரை விட்டாளானா வாக்க காப்பாற்ற முடியாது, சுக்ரீவன் உயிரை விட்டுருவன். சுக்ரீவனால் அடுத்தது அங்கதான். அங்க இருக்கிற வானரங்கள், அயோத்தியா ஜனங்கள் அத்தனை பேரும் பிராணனை விட்டுருவா. எல்லாருடைய மரணத்துக்கு நான் காரணமாகிறத விட நான் அங்க போகாம இருக்கிற நல்லது, வருவேங்கிற ஒரு பிரதீட்சை இல்லாதவ இருக்கட்டும் சொல்லி நான் இங்கேயே இருக்க போறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறார் ஹனுமான். ஆனா எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அதனால பிராயோபவேஷம் அப்படின்னு ஒரு ரீதி, அது ஒரு டைப் ஆஃப் சூசைடு தான், தற்கொலை தான். அது ஜலபானம் பண்ணாம வாயு கூட பட்சிக்காம அப்படியே சுவாசம் அடக்கி உட்காண்டிருக்கிறது, மரணம் சம்பவிக்கிறது வர. அப்படி உட்காண்டிருக்கும் போது எல்லாருக்கும் உள்மனசு உண்டே, அதுதான் ராமாயணத்தில் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரானுகிரம் உள்ளவாளுக்கு எல்லாமே எந்த ஒரு காரியம் நம்ம செய்ய புறப்பட்டாலும் அது நமக்கு ஆபத்து வரப்பட்டது ஆக்குமானா உடனே சொல்ல அது வேண்டாம், அது எதுவும் எனக்கு என்னமோ சரியா படலை, அது கொஞ்சம் யோசிச்சு செய்வோம் அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த டெசிஷன் மேக்கிங்கை கொஞ்சம் நம்ம ஒத்து போடுறோம். சிலதெல்லாம் அது ஃபேவராக வரும், சிலப்போ அன்ஃபேவராக வரலாம். அது நம்முடைய தலையில் எடுத்து மேக்சிமம் ஈஸ்வர விசாரம் உள்ள வாழ்க்கை ஃபேவராக தான் வரும். உடனே உள் மனசு கேட்கறது, நீ வந்திருக்கிறதோ ராமகாரியம், ராமபாணத்துக்கு எப்படி ஒரு சக்தி, அது எந்த இடத்துக்கு போறதோ லட்சியத்துக்கு போகும், காரியத்தை முடிச்சு திருப்பி ராமனுடைய அம்புரா துணையில வருமோ அதே மாதிரி ராமபாணத்தை மாதிரி சஞ்சரிக்கப்பட்டவன் ஹனுமான் தானே சொல்றான். அப்படி இருக்கும்போது காரிய சாத்தியதை இல்லாம ஒரு ஸ்திதி உனக்கு வரும்னு நினைக்கிறதே தப்பல்லவா? ராமதூதனா வந்து ராமகாரியார்த்தம் எப்படி சாதிக்காம இருப்பாய் ஆஞ்சநேயா? ஏன் உனக்கு சீதை கிடைக்கலைங்கிறத பற்றி யோசி அப்படின்னு உள் மனசு சொல்ல நினைச்சு பார்க்கிறார். நான் புறப்படும் போது என்ன செய்தேன்? சசூரியாய மகேந்திராய 50 பேருக்கு நமஸ்காரம் பண்ணினார். ராமனுக்கு நமஸ்காரம், தசனுக்கு நமஸ்காரம், வாயுக்கு நமஸ்காரம், எல்லா தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணினார். சீதாதேவியை பற்றி நினைச்சு கூட பார்க்கலையா? எந்த தேவியை பார்க்கறதுக்காக நான் புறப்பட்டேனோ அந்த தேவிக்கு நான் நமஸ்காரம் பண்ணலையே, அந்த தேவனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு மனசு சொல்ல அப்படியே 2 கையும் தூக்குகிறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா அப்படின்னு ஜனகபுத்திரிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவர் தலையை தூக்கி பார்க்கிறாராம். அசோகவனம் கண்ணுக்கு தெரியாது. ராமாயணம் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டாக அனுபவிச்சு சொல்லலாம். எங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நான் விட மாட்டேன். அது பத்மநாபச்சதகம் படிக்கலாம், இருந்தாலும் ராமாவதாரம் வரத்தானே அதை சொல்ல முடியும். சுந்தரகாண்டம் ராமாயணம் கிளாஸ் படித்தவளுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதில் எல்லாத்த வாயில் இருக்கிறனால அவளுக்கு கூட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அசோகவனம் கண்ணுக்கு தெரிஞ்சு பாருங்க, அது வரைக்கும் அசோகவனம் தெரியல. இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யணும், ஒரு விஷயம் படிக்கணும்னா அந்த தெய்வானுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியுங்கிற தப்பு. சீதாதேவிக்கு நமஸ்காரம்னுக்கு தான் சீதாவுடைய அனுகிரகம் எப்ப கிடைக்கிறதோ அப்பத்தான் அவளை பார்க்கறது ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கும். ஹனுமானுக்கு தலையை தூக்கி பார்க்கிறான். அசோகவனம் தெரியுது. இங்கேருந்து நேர ஒரு தாவ அசோகவனத்துக்கு அங்க போய் சிம்சுபா விருட்சத்தினுடைய ஒரு மரக்கொம்புல உட்கார்ந்து தாழ பார்க்கிறார். அழகா ஒரு முஷிஞ்ச வஸ்திரத்தோட ஏகவேணியா ஒற்ற பின்னல் பின்னிண்டு அழுதுண்டு அப்படியே சோகதுப்மா துக்க புத்திரியா ஒரு ஸ்திரீ உட்காண்டிருக்கா. நிச்சயமா இது சீதாதான் ஆயிருக்குமோ அப்படின்னு தோன்றது ஹனுமானுக்கு. எப்படி அவன் முன்னுக்கு போய் நம்மளை எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாராம் ஒரு நிமிஷம். அதுதான் ஆஞ்சநேயர். எந்த ஒரு காரியம் தூதன்னா எந்த காரியத்துக்காக போனோம்னா அந்த காரியத்தை கஷ்டமா முடிக்கணும். அதனால அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யப்படும். அவனுடைய அவசரத்தினாலேயோ புத்திகீனத்தினாலேயோ அந்த போன காரியம் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அப்படி நினைச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கார். பயங்கரமான வாத்திய கோஷம் கேட்கறத கொட்டு குறவையோட ராவணன் வரான். நிறைய பின்னாடி அவருடைய தோழிகள், அவருடைய தாசிகள் எல்லாம் கையில பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள், வாசனா திரவியங்கள், புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரா. எல்லாம் சீதை முன்ன கொண்டு வைக்கிறார். ஏ சீதே, நான் இவ்வளவு நாளும் பொறுத்தாச்சு, இனி என்னால் பொறுக்க முடியாது.
நீ இந்த ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு வஸ்திரம் எல்லாம் தரிச்சுண்டு நீ பட்ட மகிழ்ச்சியாவா, உன்னை லெங்கைக்கே அதிபதியாக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ராவணன். எல்லாம் கேட்டுண்டா சீதை, பதிலே சொல்லல். மௌனம் வித்வான பூஷணம் பல, நீ என்ன வேணா இவ்வளவுதான் சொல்றான் பார்ப்போம். கடைசியில் பார்த்தான் என்னுடைய லெங்கைங்கிறது எப்படின்னு உனக்கு தெரியும், லோகத்துள்ள அத்தனை சம்பத்துக்களும் இப்ப என்னுடைய அதீனத்தில் இருக்கு, இந்த லெங்கையனுடைய பகுதி ராஜ்யத்தை நான் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு பட்ட மகிழ்ச்சியா வந்தா போதும். ஆஃபர் பண்றான், சாம தானம் சொல்லுவா, தானம் பண்றான். அதுக்கு மகளே நீ எந்த ஒரு ராமனை நினைச்சுட்டு இருக்கியோ அந்த ராமன் நிச்சயமா வரப்போறதில்லை, அந்த ராமன் உனக்கு நீ இந்த ஜென்மத்தில் கிடைக்கவும் செய்யாது, அதனால நீ அந்த எண்ணத்தை விட்டுட்டு ராமனை விட பிரபாவசாலி நான், அப்படி எப்படியே தன்னுடைய பிரபாவத்தை எல்லாம் வர்ணிக்கிறான் ராவணன். இதெல்லாம் கேட்ட உடனே சீதாதேவி என்ன பண்றான்னா ஒரு புல் எடுத்து அப்படி போடுறா. திருநமந்திரத கிருத்வா பிரத்யுவா ஜசுஜிஸ்மிதா, சிரிச்சுண்டே சொல்றலாம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கூட பயமோ கோபமோ காணிக்கலையாம் சீதாதேவி. ஒரு புல்லை பறிச்சு போட்டா அதுக்கு ரெண்டு தாற்பயம் நம்ம பாஷ்யத்தில் சொல்லுவா. ஒன்று பரபுருஷனோட பேசக்கூடாதுங்கிறது ஸ்திரீ தர்மம். அந்த காலத்தில் திரேதாயுகத்தில் உள்ள தர்மத்தை சொல்றாங்க. பரபுருஷனோட பேச மாட்டேன், அதனால இந்த கதவுக்கு பின்னாடி இருந்துதான் சொல்லுவார். ரெண்டாவது, நீ சொன்னையே உன்னுடைய வீரத்தை பற்றியும் பிரதாபத்தை பற்றியும் எல்லாம், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, வீரனா இருந்தா நீ ராமனை ஜெயிச்சு நீ என்ன கொண்டு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா என்னுடைய சமரத்தோட என்ன கொண்டு வந்திருக்கணும். ரெண்டும் செய்யாம ஒரு சதி பண்ணி திருட்டுத்தனமா நீ அபகரிச்சுன்னு வந்துட்டு நீ வீரன் சொல்றையே, உன்னுடைய வீரியம் எல்லாம் ராமனுடைய வீரத்துக்கு முன்னாடி இந்த புல்லுக்கு சமானம் அப்படின்னு காணிக்கிற மாதிரி. மேலும் நீ அதை கொடுக்கிற இதை கொடுக்க ஜனகனுக்கு எங்க ஜனகன் மகாராஜாவான எங்க அப்பாவுக்கு இருக்கப்பட்ட சௌபாகியங்களும் சொத்துக்களும் எல்லாம் நீ கொடுக்கப்பட்ட சொத்து அவருக்கெல்லாம் ஒரு புல்லுக்கு சமானம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த புல்லை பறிச்சு போட்டாலாம். கோபம் வருது. சகல தேவர்களும் என்ன கண்டு பயப்படும் போது இந்த கேவலம் ஒரு ஸ்திரீ ஒரு புல்லுக்கு சமானமா நம்மளை நினைச்சுட்டாலேன்னு வாழை ஊறி வெட்ட போறான். பக்கத்துல மண்டோதரி நிற்கிறான். சொல்றா, ஸ்திரீபதம் ஒரு ராஜாவுக்கு யோசிச்சது அல்லவே, அது மட்டுமல்ல என்ன வாக்கு எங்கிட்ட இல்லாத ஒரு அழகு நீங்கள் இந்த சீதத்தை பார்க்கிற, எதுக்காக இப்படி ஒரு பாவத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ராவணனை திருப்பி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்றான் மண்டோதரி. போகும்போது ராவணன் சொல்றான், 10 மாசம் உனக்கு டைம் தந்தாச்சு, இந்த 10 மாசம் வரைக்கும் உன் மனசு மாறலை, 2 மாசம் கூட நான் டைம் தரேன், இந்த 2 மாசத்துக்குள்ள உனக்கு அவகாசம், 2 மாசே அப்படின்னே வருது. அது இந்த 2 மாசத்துல நீ மனசு மாறி நீ எனக்கு மசியலைன்னா 3வது மாசம் காலம்பரை என்னுடைய சீஃப் குக்கு வருவன், உன்னை கண்டம் துண்டமா வெட்டி நான் சீதா பிரியாணி பண்ணி சாப்பிடுவேன். அப்படியே சொல்றது வால்மீகி ராமாயணம். என்னுடைய பிராதல் நீதான் அப்படி சொல்லிட்டு போயிடுறார். அப்படி போன உடனே சீதாதேவி பார்க்கிறா, கேவலம் ஒரு துஷ்டன் தந்த இந்த ஜீவிதம் எனக்கு என்னத்துக்கு வேண்டாம் சொல்லி தன்னுடைய உயிரை அழிச்சுக்கிறதுக்காக நினைக்கிறான். இதில் மனுஷ சகஜம் தானே, கோபம் வந்தா செத்து போடுவோம் அப்படிதான் சொல்லுவா. ரொம்ப ஈஸின்னு நினைச்சிருக்கா, தாகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி செத்து போனாலும் பிரயோஜனம் இல்லை, கஷ்டப்படுறது இதை விட கஷ்டப்படத்தான் வேணும். ஏன்னா நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம ஜீவன் எடுக்கிறதுக்கு தாத்பரியம். இருந்தாலும் மனுஷ சகஜமான ரூபத்தை சீதாதேவி காட்டினதாக வர்ணிக்கிறார் வால்மீகி மகர்ஷி. தன்னுடைய தலைமுடியை எடுத்து அந்த மரக்கும்பரை சுத்தராளாம். எந்த மரக்கும்பில ஹனுமான் உட்காண்டிருக்காரோ அந்த மரக்கும்பரை சுத்தராளாம். பகவான் பார்க்கிறார் ஆஞ்சநேயமூர்த்தி. இந்த சமயத்துல போய் சீதாதேவி முன்னாடி போய் இருந்தோமானா அவ பயத்துல குறுக்க இழுத்துட்டா என்ன பண்றது, மந்த காரியம் கெட்டு போயிடுமே. இப்போ ஒரே ஒரு வழிதான் உண்டு, அவளுடைய மனசை மாற்றணும், அவளுடைய கான்சன்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணணும். இப்போ அவள் மரணத்தை நோக்கி போயின்னு இருக்க, அவளை பின்திருப்பிக்கணும், அதுலேருந்து திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழின்னா ஒரே வழிதான் உண்டு. சீதை சந்தோஷப்படணுமானா ராமன் சொன்னாத்தான் சந்தோஷப்படுவள் என்ற காரணத்தினால ராமச்சரிதத்தை வர்ணிச்சாராம் ஆஞ்சநேயமூர்த்தி. அதுதான் சுந்தரகாண்டத்துக்கு சுந்தரகாண்டனே பேரு வர ஒரு காரணம். முழு ராமாயணம் அங்கே இருக்கு. அயோத்தியா சக்கரவர்த்தி தசரதன் புத்திரகாமெட்டியாகம் பண்ணினார் கதையை தொடங்கி சீதாபகரணமாய் சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கு. அந்த சீதாதேவியை பார்க்கறதுக்காக ராமதூதனாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினார். அதுக்கப்புறம் சீதைட்ட இனி நீங்க கவலைப்பட வேண்டாம், நிச்சயமா
ராமச்சந்திரமூர்த்தி வருவர், உங்களை அழைச்சிட்டு போய் உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், நீங்க அயோத்தியா பரிப்பேல்னு வரப்போற ராமாயணத்தையும் சொல்றாராம் ஹனுமான். அதனால சுந்தரகாண்டம் முழு ராமாயணம் வருதுனால ராமச்சரிதம் கேட்ட உடனே சந்தோஷம் தாங்க முடியல சீதைக்கு. அப்படியே எந்த கையால குறுக்கப்பட்டாலும் அந்த கையால அதை அடிச்சு 4 வருஷம் பார்க்கறா. இந்த இடத்துல ராமநாமம் சொன்னது யாரா இருந்தாலும் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்ல அப்படியே மரத்திலிருந்து கீழே குதிக்கிறார் ஆஞ்சநேயர். பார்த்தா ராமச்சரிதம் கேட்டார், யாருன்னு கேட்டா ஒரு குரங்கு வந்து முன்னக்க வந்து குதிக்கிறதுன்னு பயந்துட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாளாம் சீதை. என்ன நினைக்கிறான்னா, வந்திருக்கிறது ராவணன் தான் வேஷம் மாறி வந்துட்டானோன்னு தோணுறது சீதைக்கு. சதா சர்வநாளி அவனுடைய பயத்திலே இருக்கிறதுனால பரதவனெல்லாம் ராவணனானுங்கிற சந்தேகம் வந்துடுறது சீதைக்கு. பகவான் பார்க்கிறார், இவ மனசுல ராவணனோனுங்கிற சந்தேகம் இருக்கு, நான் என்ன சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டா, நம்ப மாட்டா, நம்பனமான ஒரே விஷயம்தான் உண்டு, ராவணன் செய்யாத காரியத்தை செய்யணும்னு சொல்லி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடுறாராம் ஆஞ்சநேயர். ஏன்னா ராவணன் வந்து அவனை 2ஆ வெட்டினாலும் கழுத்தை விட்டினாலும் அவன் கழுத்து மலர்ந்துதான் விழுமா, கமந்து விழாதான். அது எல்லா ராமாயணத்திலும் கரெக்டாக காட்டுறான். டிவியில் ஆனாலும் சரி, கதையில் ஆனாலும் அதை எல்லாரும் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கான். இந்த அகங்காரம் கமந்து விழுந்தா சரண்டர் ஆன மாதிரி ஆயிடும் இல்லையா, அது படாது. சாட்டகமாக நமஸ்காரம் பண்ணின உடனே மனசில் எடுத்து இது ராவணன் அல்ல, நீ ராவணன் எல்லாம் தெரிஞ்சது, ஆனால் ஒரு சந்தேகம் இன்னும் இருக்கு, அவரோ நரன் நீயோ வானரன், உங்களுக்குள்ள எப்படி சக்கியம் அப்படின்னு கேட்க அந்த சுக்ரீவ சக்கியத்திலிருந்து வாலிபதம் அந்த கிஷ்கிந்தராஜன் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். எல்லாம் சொல்லிட்டு இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா அதை பாருங்கோ அப்படின்னு அந்த அங்குலியத்தை காட்டுறார். அந்த ராமாங்கிதமான அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியலையாம். அப்படியே கையிலேருந்து குழந்தைகள் கையிலேருந்து எப்படி இந்த காக்கை பலகாரத்தை பறிக்குமோ அதே மாதிரி அனுமார் கையிலேருந்து அந்த மோதிரத்தை பறிச்சுக்கிறாளாம். அப்படியே மார்போடு சேர்ந்து வச்சுட்டு தாரதாரியாக கண்ணில் ஜலம் வருது. எந்த ஒரு ராமனை நான் நினச்சிருந்தே இருக்கேனோ அந்த ராமனை நேரில் பார்த்த சந்தோஷம் இது கிடச்சது அப்படின்னு சொல்ல, எனக்கு 2 மாதம் அவதி இருந்திருக்கேன், அந்த 2 மாதத்தில் ராமர் வரலைன்னா என்னை உயிரோட பார்க்க முடியாது, அதனால் நீ இப்போவே போய் ராமன்கிட்ட சொல்லி என்னை 2 மாதத்துக்குள்ளே என்னை மீட் பண்ணி போடலாம் சொல்லு அப்படின்னு சொல்ல, அனுமான் சொல்லுவார், நீங்கள் இவ்வளவு துக்கப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 2 மாதம் வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், என்னுடைய தோளில் இறந்து நான் இப்போவே உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். சீதாதேவி கேட்குறா, ஏப்பா நீ இத்தனோண்டு வானரம், நீ எப்படிப்பா என்ன தூக்கிட்டு போவாய்னு கேட்க தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறான். உடனே சீதாதேவி சொல்கிறான், நான் ஏதோ சொல்லிட்டேன், நீ விஸ்வரூபத்தை காணிக்கலாய், புரிஞ்சுட்டு உன்னால் முடியும், நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கிடம், சமுத்திரத்தை தாண்டி வரப்பட்ட ஒரு ஆளை ஒரு சாதாரண வானரமாக இருக்கான்னு நினைக்க வேண்டாமா, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் என்னால் அப்படி வர முடியாது, இப்படி வந்தால் ராமனுக்கு அது அபகீர்த்தி ஆகிடும், ராமனே வந்து ராவணனை ஜெயிச்சு என்னை கொண்டு போனாத்தானே அவருக்கு கீர்த்தி, இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த சீதாதேவிட்டேருந்து அடையாள வாக்கியத்தையும் இந்த காகாசுர புஸ்தகத்தையும் அந்த சூடாமணியும் கொடுக்குறா. அதை எடுத்து ராவணனை பார்க்கணும்னு சொல்லி அசோகவனத்தை துவம்சம் பண்ண, இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுத்தி ராவண சதையில் கொண்டு நிறுத்த, ராவனுடைய பிரபாவத்தெல்லாம் வர்ணிக்கிறார் ஆஞ்சநேயர். ராவணன் கேட்டுட்டே இருந்தான். கடைசியில் சீதாதேவி திருப்பி கொடு, ராமரனை சும்மா விட்டுருவார் சொன்ன உடனே கோபம் வந்து அவருக்கு வதச்சிட்டை விதிக்க, விபீஷணன் குறுக்கு வந்து தூதனை வதம் பண்ணப்படாதுன்னு ஞாபகப்படுத்துவான். 3 விதமான காரியங்கள் உண்டு. வதசிஷ்டைக்கு அர்ஹனானவா 3 பேர். ஒரு பிராமணன் வதசிஷ்டைக்கு அர்ஹனானா அவனை வதம் பண்ணப்படாது, பகரம் அவனுடைய குடுமையை வெட்டணும். ஒரு ஸ்திரீ வதசிஷ்டைக்கு அர்ஹமானா அவளுடைய தலையை முண்டனம் பண்ண வதம் பண்ணப்படாது. ஸ்திரீ வதம் பிரம்மஹத்தியா தோஷத்துக்கு சமானம், பிராயச்சித்தமே கிடையாது. 3வது தூதனை வதம் பண்ணப்படாது, அவன் மெசஞ்சர் தானே, அங்கச்சேதம் பண்ணி விடலாம், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் வதம் பண்ணப்படாது சொல்ல. அப்படின்னா நீயே அவருக்கு ஒரு அங்கச்சேதத்துக்கு நீயே ஒரு பனிஷ்மெண்ட் கொடு அப்படின்னு விபீஷணன் சொல்கிறார் ராவணன். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த விபீஷணன் சொன்னதை ராவணன் கேட்டான். பாக்கி எல்லாம் விபீஷனுடைய வாக்குக்கு செவிசாய்க்கவே இல்லை ராவணன். இப்படி வாலில் நெருப்பு வச்சு கொளுத்து அந்த நெருப்பினால அக்கறையில் லங்கையை பூரா சுட்டரிச்சாராம். ஒரு ஆக்ரோஷத்தில் ஒரு விளையாட்டாக பண்ணிட்டு மனசு சொல்கிறது என்ன ஒரு அபத்தம், எந்த சீதாதேவியை பார்க்கறதுக்காக லங்கைக்கு வந்தோமோ, எந்த சீதாதேவியை பார்த்துட்டு இந்த விற்த்தாந்தத்தை ராமன்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோமோ, அப்படிப்பட்ட நாமல் இந்த லங்கையை பூரா சுட்டரிச்சோமே, சீதாதேவிக்கு என்ன ஆயிடுத்தோ அப்படின்னு மனசு கிடந்து நினைக்க வருத்தப்பட, ஆகாச மார்க்கமாக தேவர்கள்லாம் சஞ்சரிக்கும் போது சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி ஒரு அதிசயம் லோகத்திலே பார்க்க முடியாது. ஸ்ரீலங்கை பூரா லங்கை பூரா சுட்டெறிஞ்சது கூட அசோகமனத்தில் ஒரு இலை கூட வாடலை அப்படின்னு சொன்ன உடனே அனுமானுக்கு மன சமாதானமாச்சு. நேராக அசோகவனத்துக்கு போனால் சீதாவை போய் பார்த்து சேதுவோட அனுகிரகம் வாங்கி இக்கரை வந்து அத்தனை பேரும் சேது பந்தனம் செய்து லங்கையை அடைச்சி ராவணனை வதம் பண்ணி
சீதாதேவி மீட்டின்னு வந்ததாக ஒரு கதை அதில் இருக்கு. எப்படி அந்த சீதாதேவியை பார்த்துட்டு அவர் அப்படியே ஆகாச மார்க்கம் வராராம். வரும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? கண்டேன் சீதையை அப்படின்னு. சீதையேன்னு சொல்லும் போது சீதையை பார்த்தாரா பார்க்கலையாங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஆளுகளுக்கு வந்துடும் இல்லையா? காவியங்கிறது இதுதான். ஒரு விஷயம் சொல்றதானா முதல்ல அதை சொல்லிடணும். நான் அங்க போனேன், பார்த்தேன், அவரை பார்த்தேன். நீ போனதும் பார்த்ததால இதுக்கிட்ட காரியம் என்ன நடந்தது, ரிசல்ட் என்ன சொல்ல வேண்டாம். முதல்ல நம்ம காரியங்கள்லாம் ஃபேவர் ஆயிடுச்சு, அவ சம்மதிச்சாச்சு, நாங்கள் போய் அவரை பார்த்தோம், அப்புறம் இன்னும் போன காரியங்கள்லாம் சொல்லலாம். ஆദ്യം இந்த ரிசல்ட்டை சொல்லணும், அப்பதான் ஆளுகளுக்கு ஒரு இது வரும். இதெல்லாம் ராமாயணத்துல தெரிஞ்சுக்கணும். சொல்றார், திருஷ்டுவா சீதாம் நிசிச்சர கிருஹே தாபகம் தேவவிருத்தம் கிருஷ்ணம் த்ரக்வாப்யபிவிதபவதே மாருதிர் மௌலிரத்னம் துஷ்டஸ்தாவத் கில ஜலநிதௌ பாணவித்ராசிதே த்வம் சேதும் பத்வா நிசிச்சரபுரம் யாதவான் பத்மநாபா. ஏ பத்மநாபா, உன்னுடைய பக்தனான ஹனுமான் இந்த ராட்சச கிரகத்தில் சீதாதேவியை தரிசிச்சு உங்களுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்லி கேட்பிச்சார். அதுக்கப்புறம் அங்குலீகம் அவருக்கு கொடுத்து சூடாமணியை வாங்கி உங்களுக்கு திருப்பி தரவும் செய்தார். நீங்களும் சந்துஷ்டனா நீங்கள் சமுத்திரத்தில் அணைகட்டி ராட்சசபுரியிலேக்கு நீங்கள் கெபிச்சேன். அப்படி கெமிச்ச என்னாச்சு? ராவணவதம் நடந்து சீதாதேவி மீட்டு வந்ததாக முடிக்கணும் இல்லையா? பட்டாபிஷேகத்தோட முடிக்கிறார். ஹத்வா யுத்தே கில தசமுகம் தேவ சாமாத்ய பந்தும் சீதாம் கிருண்ணன் பரிகிருதமலாம் புஷ்பகே ராஜமானஹ பிராப்யாயோத்யாம் ஹரிவர நிஷாடேந்திர யுக்தோபிஷிக்தஸ்த்ராதா சேஷோ தெகிததயிதாஷ்சாகமோந்தே ஸ்வதிஷ்யம். யுத்தத்தில் ராவணன மந்திரிமாரையும் பந்துக்களையும் சகிதம் அத்தனை பேரையும் பதம் பண்ணி சீதாதேவியோடு கூடி புஷ்பக விமானத்தில் விராஜிக்கப்பட்டவங்களை அயோத்தியா ஜனங்கள் அப்படியே ஸ்வீகரிச்சார். அப்படி எல்லாருமாயிட்டு நீங்கள் அயோத்தியக்கு திரும்பி வந்தேள். சுக்ர விபாஷணாதிகளுடைய அபிஷிக்தனாகி எல்லாவரையும் பரிபாலிக்கையும் அவசானம் சொந்தம் தாமத்தில் பிரவேசிக்கவும் செய்தேள். சொர்க்காரோகணம் வரை கொண்டு நிறுத்து. இது ஒரு விஷயம் கூட இந்த ராமாயணத்தில் எனக்கு சொல்ல விஷயம். பட்டாபிஷேகம் நடந்தது. அத்தனை பேரும் 14 வருஷம் காத்துருந்த ஒரு வைபவம். அவரை அந்த அயோத்தியனுடைய அதிகாரச்சிதமான சிம்ஹால் உட்கார வச்சு எல்லா திக்கிலிருந்து வானங்கள் அனுப்பி எல்லா தீர்த்தங்களும் கொண்டு வரப்பட்டது. கங்கா யமுனை சொல்லப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களால்தான் பூஜாதி காரியங்கள் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும்னு தாத்பரியம். நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும்? நம்ம ஆற்றுல உள்ள பைப்பிலேருந்து வெள்ளத்தை எடுத்துட்டு அதில் துளசியை பிச்சை போட்டு கங்கை யமுனை ஜெவா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவிரி ஜலஸ்பின் சன்னிதிங் குரு சொல்லிட்டு கலச பூஜை பண்ணி நம்ம பூஜை பண்ணோம். ஆனால் அவரோ சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு அல்லவா? அவருக்கு கிடைக்காத கங்கை அவருக்கு இல்லாத பாரதர்களுக்கு அத்தனை தேவர்களும் அத்தனை தீர்த்தங்களும் கொண்டு வரப்பட்டு அதிகார சின்னமான கிரீடத்தை அவர் தள்ள அணிவிக்க அபிஷேகம் பண்ணி அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது மங்களகரமான ஒரு காரியம் எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்குற வழக்கம் இல்லையா? நம்மள ஆற்றுல ஒரு கல்யாணம்னு வந்தால் அது ஒரு லிஸ்டெல்லாம் எழுதுவோமே, ஓன் சிஸ்டருக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு. அப்புறம் அந்த ரிலேஷன் போக போக அந்த குவாலிட்டி அண்டு ப்ரைஸு எல்லாம் குறைஞ்சி வரும். வரப்பட்ட வாழ்க்கை ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து விடுறோம். இதில் ராமாயண காலத்திலே உள்ளது. எதுக்காகனா ஒன்றுமே இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழமாவது போட்டு ஒரு தேங்காய் இல்லைட்டா ஒரு வெத்தலை பாக்கு ஒரு லட்டு ஒரு முறுக்கு ஏதாவது போட்டு கொடுத்து அனுப்புவோம். ஷேரிங் ஹாப்பினஸ் தான் இது காரியம். இது ராமாயண காலத்தில் உள்ளது. அடுத்து நம்ம இன்னைக்கு பின்பற்றிட்டு வரோம். பகவான் என்ன பண்ணினார்னா அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவவா யோகியதைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாராம். வஸ்திரதானம் பண்ணினார், தானம் சொர்ணதானம் பண்ணினார், கிரகதானம் பண்ணினார், எல்லாம் கொடுத்து ஒரு முத்துமாலையை கழுத்தில் போட்டிருந்தாராம் பகவான். இதெடுத்து சீதாதேவி கையில் கொடுக்க சீதாதேவி முத்துமாலையை வாங்கி கழுத்தில் போட்டு அதை எடுத்து வச்சுட்டு சுவாமியை பார்க்குறாளாம். ஏன்னா மனுஷ தர்மத்தை கடைபிடிச்ச அவதாரம் இல்லையா ராமாயணம்? அதில் ஸ்திரீ தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த கட்டத்தில் 10-14 ஸ்லோகம் வால்மீகி மகர்ஷி தனியாக வர்ணிக்கிறார். எப்படி சீதாயோ பிரததோ ராமச்சந்திர ரஷ்மி சமப்பிரபம்
அரஜே வாசசி திவ்யே சுபான்யான பராணிச்சாம் அவேக்ஷமாணாம் வைதேகி பிரததோ வாயுசூனவே அவமுச்சாதன கண்டாத் ஹாரம் ஜனகநந்தினி. அப்படி கையில் எடுத்து வச்சுட்டு சுவாமியை பார்க்கிறா. என்ன, கணவனுக்கு தெரியாம மனைவி எதையும் செய்யக்கூடாதுங்கிறது ஸ்திரீ தர்மம், பத்னி தர்மம். எதுவா இருந்தாலும் கணவன்கிட்ட சொல்லிவிட்டுத்தான் செய்யணும் அப்படின்னு தாற்பயம். அப்படி கேட்கும்போது எல்லாருக்கும் கோபம் வரும். அதுக்காக ஸ்திரீகள்லாம் என்ன அடிமளா சப்ரஸ் பண்றாரான்னு அர்த்தம் கிடையாது. இந்த கணவன் எப்படி இருக்கணும், தன்னுடைய மனைவிக்கு எது பிடிக்கும் பிடிக்காது தெரிஞ்சவனா இருக்கணும் இந்த கணவன் அர்த்தம். மீன்ஸ் தட் ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் மைண்டா இருந்தா அந்த ஃபேமிலி நன்னா போகும். சொல்லறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. முடியுமாங்கிறது அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அவளுடைய அதனால இதைத்தான் காட்டுறார். இருந்தாலும் என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் ஓப்பன் எல்லாம் வரத்தான் செய்யும். அது இல்லை சொல்லலை. பழைய ஒரு சினிமாவில் சொல்லுவார் தங்கவேலு, அழகா கும்பம்னு பேர் வச்சிருக்கலாமேமா, எதுக்காக குடும்பம்னு பேர் வச்சு அந்த டுங்கிற ஒரு சவுண்டு வரதே, இட் ரெஃபர்ஸ் டு ஃபைட் அப்படின்னு. அப்படி வந்துருத்துன்னா சரண்டர் ஆகுதுதான் ஒரு வழி நியாயமான ரீதியில். ஈஸி டு சே நாட் டு டூ, நான் ஒத்துக்கிறேன். பட் அது செய்தா அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். யாரு கோபத்தில் இருக்காளோ மற்றவ சரண்டர் ஆயிடணும். தப்பு. இங்க விஷயம் அது இல்லை. ரெண்டு பேரும் அந்யோன்யமா யாருக்கு கொடுக்கணும் சீதைக்கும் தெரியும், சீதை யாருக்கு கொடுக்க போறான்னு ராமனுக்கும் தெரியும், ராமர் யாருக்கு கொடுக்க சொல்லி சீதைக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பத்னி தர்மத்தில் நிலைநாட்டுறதுக்காக நமக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இந்த விஷயங்கள். அதுலேயும் சாதாரண ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை ராமச்சந்திரனுடைய காட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் சீதாதேவியுடைய கேள்விக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாராம், பிரதகி சபகீகாரம் எஸ்ய துஷ்டாசி பாபினி. சுந்தரியான தேவி, உனக்கு தெரியாத எதுவும் கிடையாது, நீ யாருக்கு வேணா அந்த மாலையை கொடு, யாருக்கு வேணா கொடுன்னு சொன்னா தன்னிஷ்டத்துக்கு செய்த மாதிரி ஆயிடும் இல்லையா. பிற்காலத்தில் கோட் பண்ணுவாளே, ராமர் சீதையெல்லாம் நம்முடைய ரோல் மாடல் ஆச்சே, மகாலட்சுமிக்கு தெரியாதா என்ன, அதெல்லாம் முடியாது, யாருக்கு கூட சொன்னாத்தான் கொடுப்பேன்னு வாயால பேசாம தாம்பிங்கிரக்க சம்பிரேக்ஷே பபாஷே ஜனகாத்மஜாம் அப்படின்னு வர்ணிக்கும். அருமையான ராமாயண ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த பதம் பதமா பார்த்து நம்ம அனுபவிச்சோம்னா அப்படி அல்வாத்துங்கிற மாதிரி இருக்கு. அப்படி அதான் இருக்கு. அவ்வளவு மாதிரி உள்ள வாக்குகளை போட்டு எவ்வளவுதான் அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்துடுவார் அந்த ஸ்லோகத்துல. நம்ம இந்த வேர்ட்ஸ்ல யாருக்கு கொடுக்கணும் நீங்க சொல்லித்தான் நான் கொடுப்பேன்னு கண் பார்வையினால பேசினாலாம். விஷயம் தெரிஞ்ச பகவான் சொல்றார், தேஜோகிருஷ்யோதார்க்ஷ்யம் சாமர்த்தியம் வினயோ நயா பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின்னேதான் நித்யதா. தேஜஸ் யசஸ் வீரியம் பௌருஷம் விக்ரமம் புத்தி வினயம் நயம், இதுக்கு மேலே ஏதாவது ஒரு குவாலிட்டி பாக்கி இருக்கா? இந்த அத்தனை குணங்களும் யாருக்கு இருக்கோ, யாருடைய பரிசிரமத்தினாலும் நீ இந்த சந்தோஷத்தை அடைஞ்சியோ அப்படிப்பட்ட மகாத்மாவை பார்த்து இந்த மாலையை கொடு. சாதாரண மாலையிலே ராமச்சந்திரமூர்த்தி கழுத்தில் கிடந்த ஹாரம், ராமச்சந்திரமூர்த்தி தன்கையால் சீதைக்கு கொடுத்த ஹாரம், சீதை அதை வாங்கி தன் கழுத்தில் போட்டுன ஹாரம், அந்த சீதாதேவியை கொடுக்குறானா அதை வாங்குறவனுக்கு அப்படி யோகியதை இருக்க வேண்டாமா? அந்த சதத்தில் யார் இருப்பா? பகவானை தவிர ஆஞ்சநேய கையில் தான் கிடச்சிது. ஆஞ்சநேயரை கொடுக்குறார், வாங்கி கழுத்தில் போட்டுண்டாராம். ஹனுமாம் ஸ்தேனஹாரேண சுஜுபர் தேவனர் ஷபஹா சந்திராம் யூரேன ஸ்வேதாத்ரேணயதாஜலகா. ஹிமாலய பர்வதத்தில் வெள்ளி மேகங்கள் தட்டினா எப்படி பிரகாசிச்சாரோ அப்படி பிரகாசிச்சாராம் ஆஞ்சநேயமூர்த்தி அப்படின்னு வருது. இந்த ஸ்லோகத்தில் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷம் எனக்கு கேதார போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. திரும்பி வரத்த ஃபோக அனுத்தினால எனக்கு இது விடலை. நான் டோலியில் தான் வர வேண்டி வந்தது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த யூபி பையமரை உட்காத்தி வச்சு எனக்கு காட்டி தந்தான். இந்த கடுக்கெல்லாம் போட்டால் பண்டிட்னா கூப்பிடுவாவா. இதை பார்த்தா அந்த ஹிமாலய பர்வதத்தில் ஏதேஷம் நல்ல வெயில் வர தொடங்கியாச்சு. இந்த வெயில் அடிக்கும் போது இந்த பர்வதம் பூரா வெள்ளி பூஷண மாதிரி இருக்கு. அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அந்த ஓர்மம் வருது. நான் சந்திராம்சவு கௌரேன ஸ்வேதாத்ரின யதாஜலகா. வெள்ளி பூஷணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி பிரகாசிச்சாராம் ஆஞ்சநேயமூர்த்தி அப்படிங்கிறது. ஏன்னா அவருடைய ஜீவனாடியே ராமசப்தம் தான். நாராயணாயங்கிற அஷ்டாட்சரத்து ஜகாரத்தையும் நமசிவாஜி அங்கே பஞ்சாட்சரத்தில் மகாரத்தை எடுத்தான் ராமா அப்படிங்கிற எழுத்தே வருது. இந்த ராமநாமத்தை அந்தர்கதமாக கொண்ட அந்த பட்டாபிஷேக சர்க்கம் எங்கெல்லாம் வாசிக்கிறதோ அங்கெல்லாம் எல்லா விதமான அபிவிருத்தி உண்டாகும். தனதானிய விருத்தி, குடும்ப விருத்தி, முக்கியமாக ஸ்திரீயஞ்ச முக்கியம் சுகமுத்தமம் ச அப்படி ஸ்திரீகள் சௌக்கியமா இருப்பா அப்படிங்கிறது ராமாயணம். ஈக்குவாலிட்டி ஆஃப் உமன்லாம் ராமாயணத்தில் இருக்கு, நம்ம சொல்லவே வேண்டாம். ஸ்திரீகள் சௌக்கியமா இருக்கு, புருஷனை பற்றி அங்கே பேச்சு இல்லைம்மா. ராமாயணத்தில்
ஸ்திரீகள் சௌக்கியமா இருப்பா. தனதாண்டிய விருத்தி, குடும்ப விருத்தி, காலாகாலத்தில் மழை பெய்யும், குழந்தை பிறக்கும், பேர குழந்தை எல்லா பலனையும் சொல்லிட்டு ஸ்திரீகள் சௌக்கியமா இருப்பா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ஸ்திரீ சௌக்கியமா இருந்தா தான் அந்த குடும்பம் சௌக்கியமா இருக்கும். குடும்பம் சௌக்கியமா இருந்தா கிராமம் சௌக்கியமா இருக்கும். கிராமம் சௌக்கியமா இருந்தால் நகரம் சௌக்கியமா இருக்கும். நகரம் சௌக்கியமா இருந்தால் ராஷ்டிரம் சௌக்கியமா இருக்கும். ராஷ்டிரம் சௌக்கியமா இருந்தால் லோகம் சௌக்கியமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சக்தி. சிவசக்தியாயுக்தோ தானே சொல்றோம் இல்லையா? இந்த சக்திக்கு நம்மளோட பிராதானியம் இருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ராமாயண கதையை 10 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சுட்டார் சுவாதி திருநாள். அதைத்தான் நமக்கு பார்க்குறோம். அடுத்த ராம அவதாரம் ஆச்சு. இனி அடுத்தது பலராமர், கிருஷ்ணன் அப்படிங்கிற அவதாரம் வருது. இது என்னங்கிறது இனி வர விஷயத்தில் பார்க்கலாம்.